ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு ஒரு ரீபன் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் ஹீரோ ஹீரோனி ரெண்டு பேருமே ஃப்யூச்சருக்கு ரீபன் ஆவாங்க. ஸோ ரொம்ப காமெடியாக ஃபன்னாக தான் போகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுவுமே கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க இல்லையா, இந்த பொண்ணோட நேம் வந்து டீகா. டீகா கொஞ்சம் ரவுடி பொண்ணாக தான் சுற்றிட்டு இருப்பா போல். அவளுடைய கெட்டப் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அப்போ அந்த பிளேஸுக்கு ஒரு பொண்ணு வாரா. இவளுடைய நேம் வந்து வேவே. வேவே கிட்ட டீகாவோ, உன்னோட நடிப்பு திறமைய ஆரம்பி, நான் யுவான் கிட்ட இருந்து காசு வாங்கி தர ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறா. உடனே இவளுமே கீழே உட்காந்துட்டு என்ன அடிக்காதீங்க புள்ளி பண்ணாதீங்க அப்படின்னு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. கூடவே டீகாவோட ரெண்டு அடியாட்களுமே இவளை அடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. அப்போ ஒரு பையன் வாரான் இல்லையா, இவேதான் யுவான். யுவானுக்கு வேவேனா ரொம்ப பிடிக்கும், அவன் மேல லவ் உண்டு. ஆனா இந்த வேவேக்கு யுவான் மேல சுத்தமா லவ்வே கிடையாது. அவனை யூஸ் பண்ணிக்கிடுவா, மற்றபடி லவ்லாம் கிடையாது. இப்போ கூட யுவான் கிட்ட இருந்து காசு பறிக்க தான் இந்த மாதிரி இவன் நடிச்சிட்டு இருக்கா. இது தெரியாத யுவானோ, ஏ டீகா எதுக்கு வேவையே புலி பண்றா? ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா வேவையை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குன்னா காசு தான் அப்படி சொல்லி இவ கேட்குறா. காசுலாம் என்கிட்ட இல்லைங்கிறான். உடனே வேவையோ டீகா கிட்ட கண்ணை காட்டுறா. அவன் கிட்ட இருக்குது, வேற மாதிரி மிரட்டு, அப்பதான் தருவான் அப்படின்னு கண்ணை காட்ட. உடனே டீகாவுமே எது உன்கிட்ட காசு இல்லையா அப்படின்னா இவனை அடிங்கட்டா அப்படின்னு மொத்தமா சேர்ந்து இவனை போட்டு அடிக்கிறாங்க. அந்த சண்டையில அந்த டீகா பொண்ணு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மயங்கியே போயிடா. எல்லாருக்கும் பயமாயிட்டு அவளுக்கு மூச்சு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்காங்க. ஆனா பார்த்தா மூச்சே இல்ல, செத்துட்டாங்களோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு வெளிச்சம் மாதிரி போகுது. பார்த்தா அடுத்த செகண்டே அந்த பொண்ணு கண் முழிச்சிடா, அவளுக்கு உயிர் வந்துருது. நான் சாகலையா அப்படின்னு அந்த பொண்ணுமே ஷாக் ஆகுறா. ஆக்சுவலி இப்ப இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிறது வேற ஒரு பொண்ணு, அதாவது அதான் நம்ம டிராமாவோட ஹீரோனி. டீகா வந்து செத்து போயிட்டா. இப்போ இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோனி. அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட டிவைஸ் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருப்பா. ஆனால் ஹீரோ கொடுத்துருக்க மாட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவ பைக்ல போயிட்டு இருந்திருக்கா. அப்போ ஆக்சிடென்ட் ஆகிருது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவள் இறந்து போயிருக்கா. அப்படியே அவள் ஃபியூச்சருக்கும் வந்துட்டா. இப்போ ப்ரெசென்ட்ல இது எப்படி சாத்தியம், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்க்குறா. பார்த்த பிறகுதான் தெரியுது 2025 இருக்கும்னு. அப்போ 10 வருஷம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிய வருது. இங்க இந்த அடியாட்களை பார்த்தீங்கன்னா யுவானை போட்டு அடிக்க வராங்க. யுவான் எங்க பாசியை தள்ளி விட்டுட்டாளா அப்படின்னு அடிக்க போக, இது யுவானா, அது நம்ம பையனோட நேம்ல அப்படின்னு ஹீரோனி அடிக்க விடாம தடுத்துறா. பாஸ் எங்களை எதுக்கு அடிக்கிறீங்க, யாருடா பாஸ், பேசாம கிளம்புங்கடா அப்படின்னு ரெண்டு பசங்களையும் விரட்டி விட்டுறா. விரட்டி விட்டுட்டு யுவான் கிட்ட, என்னடா படிக்கிற வயசுல ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கா, உனக்கெல்லாம் ஃபேமிலி ரூல்ஸை கத்து தந்தா கரெக்டா அப்படின்னு யுவா அவனுடைய பையனை போட்டு செமையா அடிக்கிறா. இங்க இதெல்லாம் மேல நின்று ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே, நம்ம பையனை ஹேண்டில் பண்ற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு தைரியம் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் யாரு அப்படின்னு போக போக பார்ப்போம். இங்க யுவானுமே, எங்க அம்மா இறந்ததுல இருந்து யாருமே என்ன அடிச்சது கிடையாது, ஸோ நீ யாருடி அப்படின்னு கேட்குறான். நான் யாரா, நான் தான் உன் அம்மாடா அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் நம்ப மாட்டேக்கான். பொய் சொல்லாதடி அப்படின்னு தள்ளி விட்டுறான். எது நான் பொய் சொல்றேனா, அப்போ இவ உன்கிட்ட இருந்து காசு பிடுங்க தான் இப்படி ஒரு நாடகம் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு இன்னும் உண்மையை சொன்னா கூட இவன் நம்ப மாட்டேக்கான். ஆஹா அவ அப்பெல்லாம் பண்ண மாட்டா, அவ சொக்க தங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா யுவான், இவன் என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறா, நம்பாத அப்படின்னு இவ ஒரு அழுகை போடுவாளா. இவன் கரைஞ்சிடா. அதுல ஹீரோனிக்கெல்லாம் கடுப்பாயிட்டு, நடிக்காதடி அப்படின்னு அவளை அடிக்க போவாளா. உடனே யுவான் தான் தடுக்கிறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, இவ இதுக்கு இன்னைக்கு டிஃப்ரெண்டா நடந்துக்கிறா அப்படின்னு இந்த வேவே குழப்பத்திலே பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஒரு வாய்ஸ், எதுக்கு சந்தைக்கடை மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா ஒரு பையன் தான் வந்து நிற்கிறான். அப்பவுமே மேல இருந்து இவன் தான் பார்த்துருந்துருப்பான். இவனுடைய நேம் வந்து கூயங். கூயங் உடம்புல நம்ம ஹீரோ தான் இருக்கிறான். 10 வருஷம் டைம் டிராவல் ஆகி ஃபியூச்சருக்கு வந்திருக்கிறான். சிம்பிளா சொல்லுனா நம்ம ஹீரோடைய ஹஸ்பண்ட் தான். இப்போ அவனும் நேரா யுவான் கிட்ட வந்து, ஹீரோ மாதிரி சீன் போட்டதெல்லாம் காணும், வா என் கூட அப்படி சொல்லி கூப்பிட்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோனியும் அவன் உன் கூட எல்லாம் வரமாட்டான், என் கூட தான் வருவான் அப்படின்னு சொல்றா. நீ யாரா அவனை கூப்பிட்டு போறதுக்கு, ஃபர்ஸ்ட் நீ யாரா அவனை கூப்பிட்டு போறதுக்கு அப்படின்னு ரெண்டு பேருக்குமே வாய் தகராறு வந்துட்டு இருக்கு. ஹீரோனியும் அவனை மட்டும் இப்போ விடலன்னு வச்சுக்கோவேன், ஆக்ஷன்ல இறங்க வேண்டிதான் அப்படின்னு இவ ஹீரோவை அடிக்க போக ஹீரோ தடுத்துறான். அப்படியே என்னோட ஒய்ஃப் மாதிரியே பண்றா அப்படின்னு பழைய விஷயங்களை நினைச்சு பாக்குறான். முன்னாடி இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் போல. அப்பவும் ஹீரோனி கையை நீட்டி இருக்கா, ஹீரோ தடுத்துருக்கான். சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எதுக்கு அவளே மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இங்க யுவானோ, நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் தான் பண்ண போறீங்கன்னா நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்வானா. ஒன்னும் தேவையில்ல கம்முன்னு இரு அப்படின்னு ஹீரோ ஹினி ரெண்டு பேருமே அட் டைம்ல சொல்ல இவன் கம்முன்னு ஆயிரான். இங்க ஹினிய பாத்தீங்கன்னா ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு யுவானை கூப்பிட்டு ஓடிரா. யார் இந்த பொண்ணு, யுவானை எதுக்கு கூப்பிட்டு போறா அப்படின்னு ஹீரோக்கு குழப்பமா இருக்கு.
அதனால ஹீனை பத்தின டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான் போல. இப்ப கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு, அதை தான் பார்த்துட்டு இருக்கான். அதுல அவன் ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்துருக்கான்னு தெரிய வருது. பேக்ரவுண்டும் பெரிய அளவுக்குலாம் கிடையாது, ஆர்டினரியா தான் இருக்கான். ஆனா பிஹேவியர் தான் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நிஜமாவே அவ யாரா இருப்பா அப்படின்னு ஹீரோக்கு டவுட் வர ஆரம்பிச்சுட்டு அவளை நினைச்சு பார்த்துட்டு அப்படியே போவான். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீனி இருக்கா இல்லையா, எப்ப பார்த்தாலும் ஹீரோ கிட்ட டிவைஸ் தானே கேட்டுட்டு இருப்பா. ஹீரோ கொடுக்க மாட்டேன் தான் சொல்வான். ஆக்சுவலி 2 பேரும் லவ் பண்ணிலாம் மேரேஜ் பண்ணிக்கிறல, பிஸ்னஸ் மேரேஜ் தான். ஸோ 2 பேரும் பிஸ்னஸ்ல ரொம்ப திறமை இருக்கிறதால பிஸ்னஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்னா தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோ அதுல சேர்மனா இருக்கா, ஹீரோனி வந்து சிஓ இருந்திருப்பா. ஹீரோட பிஏவா வேவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இருந்திருப்பாங்க. இவங்க தான் வேவோட அம்மா. ஹீரோனி சொல்லியிருப்பா, நீ மட்டும் டிவைஸ் தரலன்னு வச்சுக்கோவேன், உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த அளவுக்குலாம் ஹீரோனி இறங்க மாட்டா அப்படின்னு ஹீரோவும் பெருசாக எடுத்துக்கல. அவன் கார்ல போயிட்டு இருப்பானா, சடனா என்ன ஆகுதுன்னா ஹீரோட கார் ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ செத்தே போயிடான். ஹீரோனி தான் நம்மள கொலை பண்ண பிளான் போட்டிருப்பா போல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டான். இப்போ பிரசன்ட்லயும் ஹீரோ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யுவனை தான் காட்டுறாங்க. அவன்கிட்ட சொல்லி பாக்குறான், நான் தான் உன் அம்மானு. பட் அவன் நம்பவே மாட்டுக்கான். போய் சொல்லாத, என் அப்பா அம்மா இறந்து 10 வருஷம் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல, என்ன உன் அப்பாவும் இறந்து போயிட்டாங்களா அப்படி ஹீரோனி செம ஷாக் ஆகுறா. அவளுக்கு இப்பதான் ஹீரோ இறந்த விஷயமே தெரியுது. அவனும் ஆமாங்கிறான். சரிடா, நான் தான் உன் அம்மா, என்னோட சோல் 10 வருஷம் டைம் டிராவல் ஆகி ஃபியூச்சருக்கு வந்திருக்கு அப்படின்னு எல்லா கதையும் சொல்ல அவனும் நம்பிட்டான் போல. அம்மா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கான். சரி, உன் தங்கச்சி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப இந்த பக்கம் ஒரு லேடியை காட்டுறாங்க. இது யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோட பிஏ தான், வேவோட அம்மா. அப்ப வேவையே வாரா, அங்க ஒரு பொண்ணு போட்டு அடிக்கிறா. சோ இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யுவானுடைய தங்கச்சி, அதாவது நம்ம ஹீனியோடைய பொண்ணு. இவளுடைய நேம் வந்து யோயோ. யோயோ போட்டு அடிச்சிட்டு இருப்பால. யோயோக்கெல்லாம் செம கோவம் வரும். என்ன கோவம் வருதா, நாங்க உன் வீட்டை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டோன்னு கோவம் வருதா. ஆனா என்ன பண்றதுப்பா, உன் அண்ணன் நான் சொல்றதான் கேக்குறான். இனிமே கடைசி வரைக்கும் நீ இங்க தான் ஒரு அடிமையா இங்க குப்பை தட்ட போறா அப்படின்னு பேசிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அதை கேட்ட அவங்களோ, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த யுவானை மட்டும் எப்போதும் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ, அப்பதான் கடைசி வரைக்கும் இந்த பெரிய லக்ஸரியான வீட்டுல நம்ம வாழ முடியும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க நேம் வந்து சு. இங்க யோயோ பாத்தீங்கன்னா அவகிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா போட்டோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அம்மா பொண்ணு தினம் என்ன சாகிற அளவுக்கு சித்திரவதைப்படுத்துவாங்க அப்பா அம்மா. ஆனா எனக்கு சாகலாம் விருப்பம் இல்லை, எனக்குன்னு ஒரு ரத்த பந்தோன்னு என் அண்ணா இருக்கான், அவனுக்காகட்டும் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. இப்படி தங்கச்சி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் யுவான்னு சொல்லிடுறான், தங்கச்சியும் ஆன்டி சூக்கிட்டையும் வேவே கூட தான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், அவங்க பிரின்சஸ் மாதிரி அவளை பத்திரமா பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்லாம் வெறியாகி நல்லா திட்டுறா. டே பக்கி, அவங்க கிட்ட போய் எதுக்கு விட்டா, சரி அவங்க எதுக்கு நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படி சொல்லி கேட்டா, நான் தான் ரெண்டுக்கு தங்க சொன்னேன் அப்படிங்கிறான். சரி, அவங்கள ரெண்டுக்கு தானே தங்க சொன்னா, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அந்த பெரிய வீட்டுல தங்காம இங்க எதுக்கு ரெண்டுக்கு தங்குற அப்படி சொல்லி கேக்குறா. இல்ல வேவே தான் சொன்னா, நான் இங்க தங்குனாதான் 2 பேருக்கும் டேட்டிங் பண்ண ஈஸியா இருக்கும்னு அப்படின்னு பையன் வெக்கப்பட்டு சொல்ல ஹீரோனிலாம் கடுப்பாயிட்டா. அடே முட்டாள் மகனே, உன்னை அவன் ஏமாத்திருக்காடா, இது கூட உனக்கு தெரியலையா, லவ்ல எப்படி பைத்தியமா தெரியாதா அப்படின்னு யுவானை போட்டு நல்லா திட்டிட்டு இவ இப்போ ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கா. சின்னதா ஒரு கம்பெனி தொடங்கும்னு அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறா. அதுல ஜி குரூப்பும் கு குரூப்பும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை மீண்டும் தொடங்க போறோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி என்ன ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா கடல் குப்பைகளை சுத்தம் செய்வதற்கான ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண நல்ல திறமையான எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலைக்கு தேவை அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தவ இந்த ப்ராஜெக்டை நான் போன லைஃப்ல கம்ப்ளீட் பண்ணவே இல்லைல்ல, அதனால தான் மீண்டும் தொடங்க போறாங்க போல. சரி ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு ஒரு விஷயத்த தான் நினைச்சு பாக்குறா. கோயங் பத்தி இவன் கிட்ட கேட்டிருப்பா, அந்த கோயங் எப்படிப்பட்டவன், எதுக்காக அவன் பின்னாடி வாரான்னு. அவைதான் இந்த ஸ்கூல்ல ஜீனியஸ் தெரியுமா, நல்லா படிக்கிற பையன், தான் உண்டு தான் படிப்பு உண்டுன்னு இருப்பான். ஆனா இப்பதான் என் பின்னாடி சுத்துறான், எதுக்காக தெரியல. அப்புறம் அவைதான் குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்னு ஹீரோ பத்தின இன்ஃபர்மேஷனா சொல்லியிருப்பான். இதெல்லாம் இப்ப இவளுக்கு ஞாபகம் வரவும் ஹீரோவால மட்டும்தான் நான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. ஏன்னா அப்பதானே ஸ்கூல்ல வச்சியும் அவளுடைய பையனை ப்ரொடியூட் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்படி பண்றா. நமக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் பத்தி எல்லா விஷயங்களும் தெரியுமே, அதனால ஹீரோ கூட கோஆபரேஷன் பண்ணி ஹெல்ப் கேட்க வேண்டியதான் அப்படின்னு இப்போ யுவான் கிட்ட ஹீரோட அட்ரஸை கேட்டு நேரா ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறா. செக்யூரிட்டி டைட்டா இருக்கிறதால நேரா வீட்டுக்கு வர முடியல. ஜன்னல்ல ஏறி குதிச்சு வருவாளா, அப்பதான் ஹீரோ ஷர்ட்டெல்லாம் கழுத்திட்டு பேண்ட்டை கழுத்திருக்கு நிற்பான். என்னடா சவுண்டா அப்படின்னு பின்னாடி எட்டி பார்த்தா ஹீரோனி.
ஒரு செகண்ட் பார்த்து பயந்தே போயிடறான். ஹாய், நான் உன் கூட கோஆபரேஷன் பற்றி பேச தான் வந்தேன்னு சொன்னால் நம்புவியா அப்படி ஹீரோனி கேட்கும்போது ஹீரோ உடனே அவளை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறான். இந்த நைட்டு நேரத்தில் அதுவும் ஜன்னலை ஏறி குதிச்சு எதுக்காக என் வீட்டுக்கு வந்தா அப்படி சொல்லி கேட்குறான். பின்ன என்ன பண்ணுறது, நீ டைட்டாக செக்யூரிட்டியே வச்சிருக்கிறா, அதான் வேற வழியே தெரியல இப்படி வந்தேன் அப்படிங்கிறா. இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். இந்த மாதிரி தப்பான எண்ணத்தில் தான் வந்திருக்கானா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறான். அவள் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து டீஸ் பண்ணுறா. ஹீரோலாம் கடுப்பாயிட்டான். ஏ தலை நில்டி, என்னதான் வேணும் அப்படி சொல்லி கேட்குறான். என்ன பாரு, நான் தான் யுவனுடைய அம்மா அப்படிங்கிறா. இதை கேட்டோடனே இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். உனக்கு ஷாக்காக தான் இருக்கும், நம்பருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்பி தான் ஆகணும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டேன், ஆனால் என்னோட சோல் வந்து டைம் ட்ராவல் ஆகி ஃபியூச்சருக்கு வந்திருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோக்கு நல்லாவே தெரியுது தன்னோட ஒய்ஃப் தான் ரீபன் ஆகி வந்திருக்கான்னு. சரி, இப்போ எதுக்கு என்ன தேடி வந்திருக்கா, இல்லை எனக்கு சில விஷயங்களே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ ஃபர்ஸ்ட் முடியாதான் சொல்கிறான். உடனே ஹீரோனியும், இந்தா நீ பண்ணுற ப்ராஜெக்ட்கான டெக்னிக்கல் மெத்தடு, நம்ம 2 பேரும் கோஆப்ரேஷன் பண்ணுவோம், பார்ட்னராக இருப்போம் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவோ சரி இவ கூட க்ளோஸாக இருந்து இவ தன்னை கொன்னாலா இல்லையான்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஹீரோவும் கோஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறான். அண்ட் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படி சொல்லி கேட்குறான். ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே தான் டவுட் இருக்கு, பட் அந்த மனுஷனும் இறந்து போயிட்டாரு. ஒருவேளை என்னை கொன்ன பிறகு வேற யாரோ அவரை கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கேன். 3ஆவதா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படி ஹீரோ கிட்ட சொல்லும்போது, அடி பாவி நான் உன்னை கொன்னனா அப்படின்னு ஹீரோ மனசு நினைச்சிட்டு சரி சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா, கிளம்பு அப்படின்னு ஹீரோனி தூக்க கீழே விட்டுட்டா அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. செக்யூரிட்டி கார்டு டைட்டா இருக்கு இல்லையா, அதனால நீ எப்படி வந்தியோ அதே வழியா போ அப்படின்னு ஹீரோ தூக்கி போட்டுறான் வெளியே. தென் மறுநாள் ஹீரோனி பிரின்சிபல் கிட்ட வந்து ஸ்கூல்ல அவளுக்கும் ஒரு அட்மிஷன் வேணும் அப்படி சொல்லி கேட்குறா. ஆனா அவரோ, நீயோ புவரு, இந்த பணக்கார ஸ்கூல்ல படிக்கலாம் உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு ஓவரா பேசுறாரு. அந்த சமயத்துல ஹீரோ வருவான். ஆக்சுவலி நேத்தே நம்ம ஹினி இதுக்கும் ஹெல்ப் கேட்டிருப்பா, அதான் ஹீரோ இப்போ ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். எங்க சேரிட்டி மூலமா இந்த பொண்ணை ஸ்கூல்ல சேர்த்துக்கிடுங்க. அண்ட் இன்னொரு தடவை ஆளை பத்தி எடை போடாதீங்க. பணக்காரி ஏழை 2 பேருக்குமே இங்க படிக்க எல்லா உரிமையும் உண்டு. அகைன் இந்த மாதிரி பேசுனீங்க உங்களை வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படி ஹீரோ மிரட்டு போது அவங்களே பயந்துறாங்க. சாரி, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோ பெரிய பணக்காரன், முன்னாடியும் பெரிய பணக்காரன் தான், இப்போவும் ஒரு பெரிய பணக்கார பையன் உடம்புல தானே வந்திருக்கான். அதனால ஹீரோ கண்டு எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போ ஹீரோனியும் கலைக்கிட்டடா அப்படின்னா அவன் மேலே கை போட அவனும் சி தள்ளிப்போ, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்ல பார்க்க தான் யங்கு ஆனால் ஓல்டு மேன் மாதிரி பிகே பண்ணுறா. போரிங்காக இருக்கா அப்படின்னு அலங்காட்டிட்டு அவள் போக இவ அப்படியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு இவன் சிரிச்சிட்டு இருப்பான். பையனுக்கு லைட்டாக நம்ம ஹினி மேலே லவ் வர ஆரம்பிச்சிட்டு போல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹினி கிளாஸ்க்கு வருவாளா, யுவனுக்கு தான் இதை பார்த்து வருத்தமாக இருக்கு. போச்சு போச்சு, இங்கேயும் என்னோட ஃப்ரீடம் போச்சா அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். நம்ம ஹினியா அவளை பற்றி இன்டர்வியூ கொடுத்துட்டு நேராக யுவான் கிட்ட வந்து கேஷுவலாக பேச இதை பார்த்துட்டு இவனுடைய ஃப்ரெண்டோ, என்னடி யுவான் மேலேயே கைப்பட்டு பேசுகிற, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். டே கம்முனிடா, வாயை அடிக்கி பேசுடா அப்படின்னு யுவான் அவனை போட்டு அடிக்க, உனக்கு எவ்வளோ தைரியம், நீ ஸ்டூடெண்டே புலி பண்ணுறா அப்படின்னு ஹீனி யுவானை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே சமஷாக்கு. ஏன்னா இவனே ஒரு ஸ்கூல் புள்ளி, இவன் மேலே ஒரு பொண்ணு கை வைக்கானா எவ்வளோ தைரியம் இருக்கும். அதனால சமஷாக்கில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அம்மா ஃபர்ஸ்ட் இல்லை உட்காருமா, என் மானத்தை வாங்காதீங்க, ஸ்கூல்ல எனக்கு தனி மரியாதை உண்டு, அதுக்கு எடுத்து விட்டுருவீங்க போல, எதுக்கு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்குறான். எல்லாம் உனக்காக தான், உன்னை பார்க்க தான், நீ என்ன பண்ற ஏது பண்றா அதெல்லாம் வாட்ச் பண்ண வேண்டாமா அப்படி ஹினி பேசிட்டு இருப்பாளா. இங்க இதெல்லாம் வேவியோட ஃப்ரெண்டோ பார்க்குறா. பார்த்துட்டு வேவி கிட்ட, யுவனுக்கு உன்னதானே பிடிக்கும், ஆனா அங்க பாரு அந்த டீகா பொண்ணு கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான், இப்படியே இதை வளர விடக்கூடாது, அவளை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு இப்ப வேவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹினியை பத்தி மட்டமா பேச ஆரம்பிக்குது. நீயும் ஒரு பிச்சைக்காரி, உனக்கு எப்படி இந்த பணக்கார ஸ்கூல்ல இடம் கிடைச்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் மட்டமாவே பேசுறாங்க. பத்தாவதுக்கு வேவேயுமே, ஆமா டீகா நீ குப்பை பறக்கிறவ தானே, அதான் கிளாஸ்ல சம வாட அடிக்குது அப்படின்னு இன்சல்ட் பண்றா. இனினா செம டென்ஷன் ஆகிட்டா. யுவன் தான் காமெண்ட் படுத்துறான். அப்ப அந்த டைம்ல ஒரு வாய்ஸ், வாயை மூடு, அகைன் கேவலமா பேசினா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு டெரரான வாய்ஸ் கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்போ ஹீரோனி இழுத்து ஃபர்ஸ்ட் சீட்ல உட்கார வைக்கிறான், அதாவது வேவே பிளேஸ்ல உட்கார வைக்கிறான். உடனே வேவேயோ இது என்னோட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ காதலே வாங்கலையே, என்ன பாருங்க இவளை எங்க சேரிட்டி மூலமா தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறோம், இவகிட்ட வம்பு பண்ற வேலையை வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு மிரட்டுறான். இதை கேட்டு வேவேக்கெல்லாம் சமக்கோ வருது. கோயாங் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், சேரிட்டி மூலமா படிக்க வைக்கிறீங்க, ஆனா அவன் நல்லா படிப்பாளா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும், அதனால ஒரு எக்ஸாம் எழுதணும், அதுல நல்ல மார்க் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இந்த ஸ்கூல்லேயே படிக்கட்டும், சப்போஸ் நல்ல மார்க்
மார்க் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவன் இந்த ஸ்கூல்ல படிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது வேவியோட ஃப்ரெண்ட்ஸுமே ஆமா வேவே சொல்றது கரெக்டு தான், இவ எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனிமே எக்ஸாம் தானே நான் எழுதுறேன் அப்படின்னு இப்போ எக்ஸாம் எழுத போயிடா. இவளுக்கு கண்டிப்பா ஒண்ணுமே தெரியாது, பாரேன் கண்டிப்பா ஸ்கூலை விட்டு போயிடுவா அப்படின்னு வேவையும் வேவையோட ஃப்ரெண்ட்ஸுமே பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹினியை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே எல்லா கொஸ்டினுக்கும் பக்கவா ஆன்சர் எழுதி கொடுத்துடா. டீச்சருக்கே ஆச்சரியம், நம்ம ஸ்கூலுக்கு இன்னொரு ஜீனியஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க யுவானுக்குலாம் செம ஹாப்பி. ஹீரோ சொல்றான் என்ன பாரு அகன் டீகா பத்தி தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டும் போது இவளுக்குலாம் செம கோவம் வருது நம்ம ஹினி மேல. டீகா அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன்டி அப்படின்னு டென்ஷன்லயே அங்கிருந்து போவா. இதெல்லாம் யோயோமே பார்த்துட்டு தான் இருப்பா, யார் அந்த பொண்ணு செம டேலண்டா இருப்பா போல அப்படின்னு தன்னோட அம்மா தான் அது தெரியாமலே ஹீரோனை பார்த்து புகழ்ந்து பேசிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் இந்த வேவே இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோனை ஏதாட்டும் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஹீரோனுடைய பிளேஸுக்கு தான் ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கா. அவன் ஒரு ரவுடி போல, இவனுக்கு தெரியாம இவ இந்த பையன் கூடயும் சுத்திட்டு இருக்கா. இந்த பையனோட நேம் வந்து சென்னை. இப்போ நம்ம ஹீரோனை வந்து மிரட்டுவானா, நம்ம ஹீரோனிக்கு அவனை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. சாரி கைஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என்னோட சிரிப்பை அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு தான் இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குமே கடுப்பாகுது. என்ன பாரு உனக்கு 2 சாய்ஸ் தாரேன், ஒன்னு இந்த ஸ்கூல்ல இருந்து எனக்கு நாயா சேவை பண்ணணும், இல்லைன்னா இந்த ஸ்கூலை விட்டு போயிரு. ரெண்டும் முடியாதுன்னா உன் முடிய தீய வச்சு எரிச்சிருவோம் அப்படின்னு இவன் மிரட்டுவானா. அடிங் கொய்யால என்னைய புலி பண்ண பாக்குறியோ, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு ஹீரோ அவனை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்னு இவளுத்து எடுக்கிறா. அப்ப அந்த டைம்ல ஹீரோ வருவானா, அவனை பார்த்தது இந்த வேவையோ நம்ம ஹீரோ கிட்ட போய் வலிய ஆரம்பிக்கிறா. ஹீரோ கண்டுக்கிடவே இல்லையே, அப்படியே நேரா ஹீரோ கிட்ட வந்து என்ன இன்னைக்கு வசமா ஒரு ஆடு வந்து மாட்டிக்கிட்டு போல அப்படின்னு கலாய்ப்பானா. ஏ நீ என்ன பாராட்டுறியா இல்ல கலாய்க்கிறியா, ரெண்டுமே தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த சென்னோ டே நீ யாருடா எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு இவன் ஹீரோ போட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோ பத்தி இவனுக்கு தெரியாது போல, நம்ம ஹீரோக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு அப்படியே அவனை அடிக்கிறதுக்கு போக டே தம்பி அக்கா பாத்துக்கிறேன்டா நீ தள்ளியே இரு அப்படின்னு அவனை போட்டு இவ அடிக்கிறா பாருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பிளேஸ்க்கு போலீஸும் வந்துருது. சின்ன பசங்களா இருக்கீங்க எதுக்காக ஃபைட் பண்றீங்க, இனிமே ஃபைட்லாம் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு 4 பேருமே போட்டோ எடுத்துட்டு போயிடறாங்க. பத்தாதுக்கு அதை இன்டர்நெட்ல வேற போட்டு விட்டாங்க போல. அதை பார்த்துட்டு ஹீரோவோ போச்சு போச்சு உன்னால என்னோட ரெப்புடேஷன்லாம் போயிட்டு அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. டே தம்பி இதுக்கெல்லாம் போய் கவலைப்படலாமா, ஃப்ரீயா விடு அப்படி ஹீரோனி சொல்லும்போது நீ மட்டும் வயலன்ஸை கையில எடுக்காம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. நம்ம 2 பேரும் பெட்டு வச்சுக்கலாமா, எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை வயலன்ஸ் இல்லாம சுமூகமா சால்வ் பண்ணணும் ஓகேவா அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது சைல்டிஷ் மாதிரி பிகே பண்றா. பட் இருந்தாலும் இந்த டீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த டீலுக்கு ஓகே சொல்றேன். இந்த பெட்ல வின் பண்றவங்களுக்கு ரோஸ் இதழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறுப்பதற்காக பக்கத்துல உள்ள லைட்டை வேற எடுத்துட்டு போயிடா. அடியே நீ தான் சைல்டிஷ், உன் ஃபேமிலி ஃபுல்லாவே சைல்டிஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம தானே அவ ஃபேமிலி, நம்மளே நம்ம திட்டிட்டு இருக்கோமே அப்படின்னு வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துக்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் வேவே தான் காட்டுறாங்க. வேவேயோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வேவே போட்டு திட்டுறாங்க. அவளுடைய போட்டோவும் இன்டர்நெட்ல வந்துட்டு இல்லையா, அதனாலதான் சாரிமா எல்லாத்துக்கும் அந்த ஹீரோனி தான் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு இருப்பா. உடனே அவங்க அம்மாவோ சரி இதெல்லாம் விடு, ஃபர்ஸ்ட் அந்த யுவானை உன் கண்ட்ரோல்ல வச்சு அவனை மேரேஜ் பண்ணி சொத்தெல்லாம் உன் நேமுக்கு மாத்து, அதுக்கப்புறம் இந்த சளி பசங்களை கவனிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போது கண்டிப்பா அம்மா அவன் என் கண்ட்ரோல்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி மேல இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் தங்கச்சி மேல வந்து காட்டுறா. அவளை அடிச்சு சித்திரவதைப்படுத்துறா. எனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் உன்னை போட்டு அடிப்பேன்டி, ஏன்னா நீ எனக்கு கிடைச்ச அடிமை. அப்புறம் இந்த காயத்தை யாரும் பாத்துறாம கவர் பண்ணணும் ஓகேவா, சப்போஸ் உன் அண்ணாக்கு மட்டும் நான் புள்ளி பண்றது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோவேன் அவனை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறா. அப்ப அவங்க அண்ணாவை கால் பண்றான். லிட்டில் பிரின்சஸ் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி பிளேஸ்க்கு வா அப்படி சொல்லி அண்ணா கூப்பிட்டாரு. இவ இப்பதானே அடி வாங்கியிருக்கா, ஸோ அங்கங்க காயெல்லாம் தெரியுது, இப்ப போனா அண்ணா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு. அண்ணா நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு இவ வெளியே வந்து பேண்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு அந்த காயத்துக்கு ஒட்டு போவாளா. அப்போ ஹீனிய வந்து அதை தான் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லி கேட்கிறா. ஸ்கூல்ல வச்சு ஆல்ரெடி தங்கச்சி ஹீனிய பாத்துருப்பா இல்லையா, அதனால நீனா அப்படி சொல்லி கேட்பாளா. ஏன்னா ஆல்ரெடி உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீனிய கேட்பா. ஆமா எக்ஸாம்ல சூப்பரா எழுதினீங்களே நான் பார்த்தேன் அப்படின்னு 2 பேருமே கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவ கையில உள்ள காயத்தை பார்த்துட்டு இது எப்படி அடிபட்டுச்சு அப்படி சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவ
கல் தடிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி அடிபட்டுருந்துச்சுன்னா என் மனசே உடைஞ்சு போயிருக்கும், அந்த கல்லை 8 பீஸா வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல, நம்ம 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணு, சும்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தாங்கன்னா நான் இருக்கிற நிலைமை பார்த்து பரிதாபம் தான் பட்டிருப்பாங்க. ஏன்னா என்னையே நான் ஒழுங்கா பார்த்துக்கிட முடியல இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லுவாளா. அப்படிலாம் இல்லம்மா, ஒவ்வொரு அம்மாவுக்கும் அவங்க குழந்தை ஸ்பெஷல் தான், பொண்ணுக்கு சின்னதா அடிப்பட்ட கூட அம்மாவால தாங்கிக்க முடியாது அப்படின்னு ஹீரோனி ஆறுதல பேச, அவளுக்கும் அவங்க அம்மா சின்ன வயசுல இதே மாதிரி தான் பேசியிருப்பாங்களா அதெல்லாம் ஞாபகம் வருது. இவளை யாரோ புலி பண்ணியிருக்காங்க போல அழுதுட்டு இருப்பா. அப்போ ஹீரோனி தான் வந்து, உன்னை யாரெல்லாம் புலி பண்றாங்களோ அவங்கள திருப்பி அடி, உன்னால முடியலையா என்கிட்ட சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு, நான் உனக்காக திருப்பி அடிப்பேன் அப்படின்னு ஆறுதலா பேசியிருப்பா. இப்ப அதெல்லாம் ஞாபகம் வரவும் அவங்க அம்மா நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தென் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு 2 பேரும் மறைவா ஒரு இடத்துல நிற்போம் அப்படின்னு இப்போ ஒரு பிளேஸ்ல வந்து நிக்கிறாங்க. அங்கதான் யுவானுமே நிக்கான். இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, அம்மா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து வரீங்க, இதுதான் விதி போலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டு 2 பேருமே செம ஷாக் ஆகுறாங்க. ஹீரோனினா எமோஷனல் ஆயிட்டா. இதுதான் என் பொண்ணு அப்படின்னு பேச வர யோயோக்கு ஒன்றும் புரியல. அண்ணா நீ சொன்ன சர்ப்ரைஸ் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இவங்க தான் நம்ம அம்மா அப்படின்னு சொல்ல, இவன் நம்ப மாட்டுக்கா. அண்ணா நீ மெண்டல் ஆகிட்டியா, அவங்களுக்கு நம்ம ஏஜ் தான், அவங்க ஒரு ஸ்டூடெண்ட், அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி நம்மளுடைய அம்மாவா இருப்பாங்க அப்படின்னு இவன் நம்பாம கேட்பாளா. உடனே ஹீரோனியும், உண்மையாவே நான் தான் உன் அம்மா, உனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ப முடியாதுதான், ஆனா நீ நம்பி தான் ஆகணும், உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு ஹீரோனி ஒரு பாட்டு பாட, அதை கேட்ட உடனே இந்த பாட்டை தான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் அம்மா எனக்காக பாடுவாங்க, அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் என் அம்மாவே இருக்கும் அப்படின்னு இவ பாசத்தெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது அண்ணாவே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க. எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான், அவங்க தான் நம்ம அம்மாவை நினைச்சு கவலைப்படுறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அம்மாவை மறுபடியும் அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு இருக்க. ஹீரோனியும், நீ அந்த வீட்டில் அவங்க கூட இருக்காளா, ஏதாட்ட பிரச்சனை பண்றாங்களா அப்படி சொல்லி கேட்க, இல்லம்மா நல்லதான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லிடா. ஏன்னா வேவே மூலமா அண்ணாக்கும் அம்மாக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு இப்படி போய் சொல்றா. தென் அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல மேக்ஸ் காம்படிஷனோட ரிசல்ட்டை ஒட்டி போட்டிருக்காங்க. அதுல இந்த வேவே பொண்ணு தான் ஃபர்ஸ்ட், நம்ம யோயோ கடைசி. இப்போ இந்த வேவேயோ, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியே இருக்கு, இனிமே இப்படி நல்ல நாய்க்குட்டியா பிஹேவ் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு யோயோ கிட்ட சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. நம்ம யோயோக்கு தான் கஷ்டமா இருக்கு. இந்த ரிசல்ட்டை ஹீரோவும் ஹீரோனியும் வந்து பாக்குறாங்க. நான் இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு முன்னாடியே இந்த காம்படிஷனை வச்சுட்டாங்க, அதனால என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, நீ இங்க தானே படிச்சா, அழகா நீ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம்ல அப்படி ஹீரோனி கேட்கும்போது, இந்த காம்படிஷனே ரெப்ரசன்டேட்டிவே செலக்ட் பண்ணதான், கு குரூப்பும் ஜி குரூப்பும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் இல்லையா, நீ அதுக்கு என் கூட கோஆபரேஷன் பண்ண இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணதான் இந்த மாதிரி காம்படிஷன் வச்சு நாங்கள் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் தான் இந்த காம்படிஷனே நடத்துகிறோம். அப்படி இருக்கும்போது நானே பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லாவா இருக்கும், என்னோட கெத்தெல்லாம் குறைஞ்சிடாது அப்படின்னு ஹீரோ பில்டப் பண்ணிட்டு அங்கே உள்ள ரிசல்ட்டை பார்க்குறான். அதில் யோயோ கடைசி வந்திருக்கதை பார்த்துட்டு, என் பொண்ணுக்கு மேக்ஸ்னா ரொம்ப நல்லாவே வரும், அவள் முட்டை மார்க் எடுத்திருக்கா, இதில் வேற என்னமோ நடந்திருக்கு, சம்திங் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோக்கும் டவுட் வருது. அதே சமயம் ஹீரோனிக்குமே டவுட் வருது. இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். எக்ஸாம் எழுதிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் தான். அதில் இந்த வேவையை பார்த்தீங்கன்னா அவ பேப்பரில் யோயோட நேம் எழுதிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கா, எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கா. இதில் இந்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான், யோயோ தான் அந்த வேவைக்கு எழுதி கொடுத்துருக்கா, அதனால தான் வேவே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கான்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணா மீட்டிங் தான் போகுது. அந்த காம்படிஷன்ல வேவே தானே வின் பண்ணியிருக்கா, அதனால அவங்க அம்மாவோ நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு வேவே தான் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஹீரோவோ, இருங்க கண் முன்னாடி வச்சு மறுபடியுமே ஒரு எக்ஸாம் வைப்போம், இவ கூட போட்டி போட இன்னொரு பொண்ணுமே வாரா, இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்கள தான் ரெப்ரசன்டேட்டிவா செலக்ட் பண்ண போறோம் அப்படி ஹீரோ சொல்லும் போது, இதை கேட்டு இந்த சூக்கெல்லாம் செம கடுப்பாகுது. எதுக்கு இப்படி பண்றீங்க, ஃபர்ஸ்டே எக்ஸாம் வச்சு தானே செலக்ட் பண்ணிருக்கு. ஆமா, ஆனா அவங்களுடைய திறமைய லைவா செக் பண்ணதான் நல்லா இருக்கும், அதனால தான் மறுபடியும் ஒரு எக்ஸாம் வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோயோவை வர சொல்ல, இதை பார்த்துட்டு இந்த வேவிக்கெல்லாம் கடுப்பாகுது. ஆக்சுவலி ஹீரோனியும் ஹீரோவும் யோயோவை மீட் பண்ணி அவகிட்ட பேசியிருப்பாங்க, ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசியிருப்பாங்க. நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் யாருனாலும் உங்ககிட்ட மோத பயப்படுவாங்க, தைரியமாக எக்ஸாம் எழுதவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்களா. யோயோவும் ஒத்துக்கிட்டு எக்ஸாம் எழுத வந்திருப்பா. இப்போ 2 பேருக்கும் எக்ஸாம் போயிட்டு இருக்க. இந்த வேவையை பார்த்தீங்கன்னா அவளுக்கு சுத்தம் ஒன்றுமே தெரியல, முழிச்சிட்டு இருக்கா. யோயோ சூப்பராக பக்கவாக எழுதி கம்ப்ளீட் பண்ணிடா. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை கம்ப்யூட்டர் தான் கரெக்ஷன் பண்ணுது போல. இப்போ கரெக்ஷன் பண்ணி
ஸ்கிரீன்ல போட்டு விடுறாங்க. யோயோ பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க், இந்த வேவே முட்டை மார்க். அவ சொல்றா, நான் எல்லாமே கரெக்டா தான் எழுதுனேன், இந்த சிஸ்டம் தான் ஃபால்ட் அப்படின்னு சிஸ்டத்து மேலேயே பழி போட்டுட்டு இருக்கா. உன்னை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு லைவா உன்னோட திறமை என்னது நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேடம் சு, இதுக்கு நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அப்படி ஹீரோ கேட்கும்போது, அவங்களால என்ன செய்ய முடியும், கோஆபரேஷன்ல எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த வேவையே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. நம்ம யோயோவை ரெப்ரசன்டேட்டிவா செலக்ட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு வேவிக்கெல்லாம் செம கடுப்பு, அங்கிருந்து போயிடா. அவ போன பிறகு அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோனியே வாரா. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ல இந்த மேடம் சூ வந்து ஏதோ ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க போல. அதுக்கான எவிடன்ஸ் தான் நம்ம ஹீரோனி காட்டுறா. உனக்கெல்லாம் என்கிட்ட பேச தகுதியே கிடையாது, நான் யாருன்னு தெரியுமா, ஜி குரூப்போட சிஓ, என் மேல சும்மா பழி போடுறியா அப்படின்னு செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்ட. அப்ப அங்க இருந்து அந்த சூவோட பிஏ வாரா. அவ காலத்துல ஹீரோடைய கைரேகை அச்சு பதிஞ்சிருக்கு. ஏன்னா ஹீரோனி உண்மையை வர வைக்க அந்த பொண்ணு போட்டு அடிச்சிருப்பா போல. இது ஹீரோக்கும் தெரியுது. அடி பாவி, மறுபடியும் வயலன்ஸை கையில எடுத்திருக்கியா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த சூவோட அசிஸ்டன்ட் பொண்ணுமே சொல்லுது, ஆமா இவங்க மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்னு உண்மையே சொல்ல. ஹீரோ சொல்றான், இனிமே உங்க கூடலாம் நான் கோஆபரேஷன் பண்ண மாட்டேன், நீங்க இந்த மாதிரி மோசடி பண்ணிருக்கீங்க இல்லையா, இனிமே இந்த ப்ராஜெக்டை நானே தனியா பாத்துக்கிறேன், உங்க கம்பெனிக்கெல்லாம் இனிமே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல. உடனே வந்துள்ள மற்ற கம்பெனியோட ஹெட்டுமே, ஆமா நாங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம், இனிமே உங்க கூட எந்த கோஆபரேஷனும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்க பின்னாடியே போய் கெஞ்சி கேட்குறாங்க, அப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் யாருமே அவங்கள கண்டுக்கிடவே இல்லை, அங்கேருந்து போயிடாங்க. இங்கே ஹீரோ கேட்குறான், நீ மறுபடியும் வயலன்ஸாக தானே நடந்திருக்கா அப்படின்னு. இல்லைப்பா, அவளை பயமுறுத்த லைட்டாக அடித்தேன், மற்றபடி சிவியரெல்லாம் அடிக்கல அப்படின்னு சொல்ல. எப்படினாலுமே நீ வயலன்ஸாக தான் நடந்திருக்கா, அதனால உனக்கு இந்த ஃப்ளவரை தர மாட்டேன் அப்படி ஹீரோ சொல்லும்போது, ஆக முடியாது, இந்த தடவை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணது நான் தான், அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ளவர் எனக்கு தான் அப்படி சொல்லி அவன் அந்த ஃப்ளவரை எடுத்து அவன் நேமுக்கு நேராக ஒட்ட வர ஹீரோ ஒட்ட விடாம தடுக்கிறான். அதெல்லாம் கிடையாது, நீ வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்கா, அதனால இந்த ரவுண்ட நீ தோத்து போயிட்டா, உனக்கு இந்த ஃப்ளவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் உண்டு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது தெரியாதனமா கால் தெருக்கி கீழே விழுந்துறாங்க ரெண்டு பேரும். அதுல ரெண்டு பேருக்குமே கிஸ் ஆகிடுது. ஐயோ என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு ரெண்டு பேருமே புலம்புறாங்க. அதாவது ரீபன் ஆகி வந்த பிறகு இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ், அதான் இப்படி புலம்புறாங்க. ரெண்டு பேருக்கும் என்ன பேசுன்னு கூட தெரியல, ஆக்வர்டா நிக்கிறாங்க. அப்ப ஹீரோனியும், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கோம், அதனால இந்த ஃப்ளவரை பாதி பாதியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு பையனுக்கு அம்மா, அப்படி இருக்கும்போது என் பையன் வயசுள்ள பையனை கிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு இவ ஒரு பக்கம் இருந்து புலம்பிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு ஷை ஆகுறேன், நான் என்னோட ஒய்ஃபை தானே கிஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் இன்னொரு பக்கம் இருந்து புலம்பிட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் இந்த வேவோட அம்மா இருக்காங்க இல்லையா சு, அவங்க வேவையை போட்டு செமையா அடிச்சிட்டு இருக்காங்க. நீலாம் யூஸ்லெஸ், ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி நல்லா அடிக்காங்க. அடிச்சு முடிச்ச பிறகு, உன் பிறந்த நாளுக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ உன்னுடைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணு, அதில் வச்சு இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் ஏழை விடுவோம், ஏதாட்டும் சொதப்புனான்னு வச்சுக்கோவேன், கிராமத்துக்கே உன்னை அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க. இவளுமே எந்த தப்பும் நடக்காதுமா அப்படின்னு சொல்லி மறுநாள் ஸ்கூலுக்கு வந்து பணக்கார ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறா. எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அங்கே வர அனுமதி கிடையாதா அப்படி ஹிரணி கேட்கும்போது, தாராளமாக வரலாம், குப்பை பறக்க அப்படின்னு இவ டீஸ் பண்ணுறா. இங்கே யோயோ பார்க்குறா, அம்மாவையும் அண்ணாவையும் அந்த வீட்டுக்கு வர விட்டுறக்கூடாது, அவங்க மட்டும் அங்கே வந்தாங்கன்னா நான் வேலைக்காரங்க தங்குற இடத்துல தான் ஸ்டே பண்ணுறேன்னு தெரிஞ்சிடும், அதை பார்த்து அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, கோவப்படுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அவங்கள அந்த வீட்டுக்கு வர விடாமல் தடுக்கணும், எப்படி தடுக்கிறது அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க. அப்போது அந்த சமயத்தில் ஹீரோ வாரான். இவ குளிரில் நிற்கிறாளா, அதனால கோட்டை போட்டுக்கோ அப்படின்னு அவனுடைய கோட்டை கொடுக்க அவள் வேண்டாங்கிறா. நீ வேண்டான்னு தான் சொல்வான்னு எனக்கு தெரியும், சும்மா போட்டுக்கோ அப்படின்னு ஹீரோவே போட்டு விடுறான். ஹீரோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, டீகாவையும் அண்ணாவையும் பாட்டிக்கு வரவிடாம ஸ்டாப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதுக்கு அப்படி ஹீரோ கேட்கும்போது, அவங்கிட்ட எப்படி உண்மையாக சொல்ல முடியும், அதனால ஒன்றும் இல்லை சாரி, இந்த விஷயத்த நானே கேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு தெரியுது இவ ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கான்னு. என்ன பாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் போல்டா அதை எதிர்த்து நின்று சமாளிக்க கத்துக்கணும், பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டுட்டு கையில உள்ள வாட்சா அங்கே இங்கே திருப்பிட்டு இருக்கா. அதை பார்த்த யோயோவோ, இதே மாதிரி தான் முன்னாடியும் பண்ணாரு, இப்பவும் பண்றாரு, இப்படிதான் என் அப்பாவும் பண்ணுவாரு, இவரை பார்க்கும்போது என் அப்பா மாதிரியே தோணுது அப்படின்னு இவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பா. தென் கட் பண்ணா அந்த பிறநாள் பார்ட்டியை தான் காட்டுறாங்க. அங்க வேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வீட்டை பார்த்துட்டு, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரியே வேவே, ஆனா போயும் இந்த யுவானை எதுக்கு லவ் பண்றாளாமா அப்படின்னு யுவானை கொஞ்சம் மட்டமா தான் பேசிட்டு போறாங்க. இது ஹீரோனி காதுக்குமே விழுதா.
பாருடா எப்படி பேசிட்டு போறாங்க, எல்லாம் உன்னாலதான் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி திட்ட. ஏமா கம்முன்னு இருமா, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, இன்னைக்கு வேவையோட பிறந்தநாள், ஸோ கம்முன்னு உள்ள வாமா அப்படின்னு அவன் உள்ள போறான். ஹீரோனிக்கெல்லாம் கடுப்பாகுது. அம்மா பொண்ணு என்னத்தை சொல்லி தான் மயக்கி வச்சிருக்காங்க தெரியல என் பையனை, அவங்கள சும்மாவே விட மாட்டேன், இன்னைக்கு 2 பேரையும் அசிங்கப்படுத்த தான் போறேன் அப்படின்னு இவளும் உள்ள போறா. உள்ள ஆல்ரெடி ஹீரோமே வந்துட்டான். அவனையும் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க போல. இந்த வேவே என்ன பண்றான்னா ஒரு டிராயிங்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு இது என் அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது அவங்க அம்மா அவளுக்கு கிஃப்ட் பண்ணது கிடையாது, ஹீரோ முன்னாடி தன்னோட ஒய்ஃபுக்கு அதை கிஃப்ட் பண்ணது. ஆனா இவங்க இப்படி பொய்யா சொல்லி ஏலத்துல விற்க பாக்குறாங்க. நம்ம யுவன் அந்த டிராயிங்கை பார்த்துட்டு இது எதுக்கு ஏலத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்படுறான். உடனே இவ தான் சமாளிக்கிறா. இந்த பாரு, இதை உள்ளே பூட்டி வச்சா நல்லவா இருக்கு, ஏலத்துல வித்தா கூட உங்க அப்பா அம்மா ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு எப்படியோ பேசி அவனுடைய மனசை மாத்திரா. அப்படியே ஒரு கிஸ் கொடுப்பாளா, பையன் ஃபிளர்ட், மறு வார்த்தை எதுவும் பேசவே இல்லையே, ரொமான்டிக் மூடுக்கு போயிடறான். இவ கேக்குறா, யுவான் இன்னைக்கு என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கா. அவனுமே கண்டிப்பா உன்னை எப்போதும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த ஹீரோனிலாம் செம வெறியாயிட்டா. டே இருடா, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு அங்க இருக்கிற ஜேட் பாட்டில பாக்குறா. அதுல ஒரு நேம் போட்டிருக்கு, அதாவது முன்னாடி ஹீரோ ஹீரோனி தானே இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதான் அவங்களுடைய நேம் போட்டிருக்கு. உடனே எல்லாருக்கிட்டையும் காட்டி இது இவங்களுக்கே கிடையாது, வேற யாரோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நேம் கூட போட்டிருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுறா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஆமா இதுல வேற நேம் தான் போட்டிருக்கு அப்படின்னு ஹினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். இவங்களுக்குலாம் என்ன சொல்லனே தெரியல. உடனே வேயோ இவ பொய் சொல்றா, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இது எங்க வீட்டு பொருள் தான் அப்படின்னு பொய்யா சொல்லி சமாளிக்கிறா. பொய்யில இவ்வளவு வருஷம் வாழ்ந்ததால உண்மையை சொன்னா கூட உங்களால ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான். இந்த வீட்டை கூட இந்த அம்மாவை பொண்ணு ஆக்கிரமிச்சிருக்காங்க, சொல்ல போனா இந்த வீடு இவங்களுக்கே கிடையாது அப்படி ஹிரணி சொல்லும் போது, ஏ சின்ன பொண்ணே எவிடன்ஸ் இருந்தா மட்டும் பேசு, சப்போஸ் எவிடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோவேன் நாங்க உன் மேல கேஸ் போடுற நிலைமை வந்துடும் அப்படின்னு வேவோட அம்மா இருக்காங்க இல்லையா சு, அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே யுவானுமே அம்மா கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்றான். டே நீ கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, இந்த வீட்டோட பத்திரம், இந்த வீட்டோட பத்திரத்துல யுவனுடைய பேரண்ட்ஸோட நேம் தான் போட்டிருக்கு, சொல்ல போனா இந்த வீடு யுவனுக்கு தான் சொந்தம் அப்படி ஹீரோனி சொல்றா. அப்போ மத்தவங்க வீட்டை தான் இந்த அம்மாவை பொண்ணு ஆக்குபேட் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு இந்த வேவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு என்ன சொன்னே தெரியல, தின்னு முழிச்சிட்டு இருக்கா. இந்த பத்திரத்தை நான் வீட்டு ஃபுல்லா தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, இவளுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு இந்த சூ இருக்காங்க இல்லையா அவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும், அது இந்த சூக்கெல்லாம் தெரியாது. நம்ம ஹீரோனி இந்த வீட்டோட பத்திரத்தை முன்னாடி அந்த சீக்ரெட் ரூம்ல தான் ஒளிச்சு வச்சிருப்பா போல, அதை இப்போ யாருக்கும் தெரியாம அந்த சீக்ரெட் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பா. அதுதான் இவங்க கிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த சூ இருக்காங்க இல்லையா அவங்கள வேவே கிட்ட கண்ணை காட்டுறாங்க. உடனே வேவேயோ சரி இந்த வீடு இப்போ எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா என்ன, கூடிய சீக்கிரத்துல சொந்தமாக போகுது, நானும் யுவானும் மேரேஜ் பண்ண போறோம், அப்போ சொத்தெல்லாம் எனக்கு தானே வரும் அப்படிதானே யுவான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. உடனே ஹீரோனியும் ஃபர்ஸ்ட் கையடிட்டி அவனை தொடர வேலையை வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு யுவான் கிட்ட உனக்கு என்னடா, அவ பாசமா பேசினது பல்ல காட்டுறா அப்படின்னு மண்டியில ஒரு அடி போடுறா. இங்க இவ அடங்க மாட்டுக்காளே, எப்படியாட்டும் யுவனை கரெக்ட் பண்ணணும், அப்பதான் சொத்து எல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு. ஹஸ்பண்ட் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், என்ன மேரேஜ் பண்ணுவாள்ல அப்படின்னு வயசு வைக்கிற மாதிரி பேசுறா. இங்க ஹஸ்பண்ட் சொன்னதுதான் இவனுக்கு மனசு ஃபுல்லா பட்டாம்பூச்சியை பறக்க ஆரம்பிச்சிட்டு, கண்டிப்பா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு ஒத்துக்க வருவானா. கரெக்டா தங்கச்சி கறி வந்துடா, அண்ணா நீ இந்த மேரேஜுக்கு ஒத்துக்காத அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி இந்த பார்ட்டிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வேவி இருக்கால நம்ம யோயோ போட்டு சமயம் அடிச்சுட்டு தான் வந்திருக்கா, நீ எதுக்கு அந்த எக்ஸாம் எழுத வந்தா அப்படின்னு சொல்லி சமயம் அடிச்சுட்டு தான் வந்திருக்கிறா. அப்பமே யோயோ முடிவு பண்ணிட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உண்மையை சொல்றதுக்காக இவங்க முன்னாடி வந்து நிக்கிறா. அண்ணா அம்மாவும் பொண்ணு ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்றா. உடனே இவளோ யுவான் அவ சொல்றத நம்பாத, அவளுக்கு என்ன பிடிக்காது, அதை இப்படி பொய்யா சொல்றா அப்படின்னு யுவான் மண்டையே கழுவ பாக்குறா. ஆனா யோயோ வந்து எவிடன்ஸாவே காமிச்சிரா. ஆனா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவ உடம்புல இருக்கிற காயத்தை காட்ட இவ பொய் சொல்றா, நம்பாதீங்க அப்படின்னு இந்த சூ இருக்காங்க இல்லையா அவங்களுமே சொல்லிட்டு இருக்க. ஹீரோனி இதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பா, தன்னோட பொண்ணை இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்காங்களே அப்படின்னு அம்மாவையும் பொண்ணையும் சர மாதிரி அடிக்கிறா. அடிச்சுட்டு யோயோ கிட்ட சாரி செல்லம், என்னால உன்னை ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படுவா. இங்க
யுவானுக்குமே இதை பார்த்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னோட லிட்டில் பிரின்சஸையே காயப்படுத்திருக்கீங்களா அப்படின்னு இந்த வேவியை போட்டு சமைய திட்டுறான். அப்புறம் அவங்க 2 பேரையுமே வெளியே தூக்கி போட்டாச்சு. யுவானுமே வந்து தங்கச்சி கிட்ட சாரி கேட்கறான். சாரி தங்கச்சி, இத்தனை வருஷமா இதை நோட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு சாரி கேட்கறான். நீ என்ன பண்ணுவானா, எல்லாத்துக்கும் அண்ணா அந்த அம்மாவும் பொண்ணு தான், சரி விடு, எல்லாமே முடிஞ்சு போயிட்டு நான் ஓகேவா தான் இருக்கேன், ஒருத்தவங்க சொன்ன அட்வைஸால தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோனி இதை நோட் பண்ணிட்டா. அப்போ ஹீரோ தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு அதனால ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்ல. அதெல்லாம் விடு, இன்னைக்கு நீ சூப்பராகவே இந்த பிரச்சனையை கேண்டில் பண்ணியிருக்கிறா, அதனால இந்த ரவுண்டில் நீ தான் வின்னு, அந்த ஃப்ளவர் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணா இவ ஹீரோனியை பழி வாங்குறதுக்காக முன்னாடி ஒரு பையன் கூட சுத்திட்டு இருந்தா இல்லையா, அவன் நேம் கூட சென்னுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையன் கூட மறுபடியுமே சுத்திட்டு ஹீரோனியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பையனுமே நம்ம ஹீரோனி இருக்கிற பேஸுக்கு 2 ரவுடி பசங்களை கூட கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோனோட தலையிலேயே 2 தடவை அடிக்கிறான். அடிச்சுட்டு என்ன அவளுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு கட்டியை பார்த்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோனி அவங்க 3 பேர்த்தையும் செம்மையாக அடித்து வெளுத்தெடுக்கிறா. அவங்களும் தப்பிச்சா கன்னடா சாமின்னு அங்கேருந்து ஓடிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவோம். என்னாச்சு அப்படின்னு உள்ள டக்குன்னு வந்து பார்க்குறான். பார்த்தா அவள் நல்லா தான் இருக்கிறா, அவளுமே நான் ஓகேவே தான் இருக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவள் அப்படியே மயங்கிறா. அப்புறம் ஹீரோ தான் அவள் கையில் லைட்டாக அடிபட்டிருக்கும் போல் அதுக்கு கெட்டுலாம் போட்டுட்டு இருக்கான். தென் அவள் கண் முழிச்ச பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றான். இல்லை வேண்டாம், லைட்டாக தானே காயப்பட்டிருக்கு, இதேமாரி டேஞ்சரான சுச்சுவேஷனை நான் பல டைம் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறா, பாஸ்ட் லைஃப்பில் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். அதில் பல பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் சில பிரச்சனைகளை நானே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாமல் நானே தனியாக இருந்து சால்வ் பண்ணியிருக்கிறேன். பிஸ்னஸ் வேர்ல்டுல எப்படினாலுமே பிரச்சனை வரதானே செய்யும். ஸோ இதுவும் நார்மல் தான், இந்த காயத்தை நினச்சி நீ கவலைப்பட தேவையில்ல அப்படி ஹீரோனி சொல்லி பார்க்குறா. ஆனால் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தனியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். ஹீரோனியே சொல்கிறா, என்ன பாரு, ஒரே ஒர்க்குன்னு ஓடாத, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அன்பை கொடுத்து அன்பை வாங்கு. ஏன்னா நானுமே வேலைன்னு ஓடி அன்பை காட்ட முடியல, கடைசியில நான் இறந்து போனதான் மிச்சம் அப்படின்னு ஹீரோக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே சரி இனிமே இப்படி ஆகி நடக்க விட மாட்டேன், உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இவளுடைய கையை பிடிச்சு ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருப்பானா. இவளுக்கு நான் ரொம்ப நர்வஸ் ஆகுது. ஆஹா அதெல்லாம் வேண்டாம், நானே என்ன பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியும் நீயே உன்னை நல்லா பாத்துக்கிடுவான்னு, ஆனா ஒருத்தர் இல்லாம 2 பேரா இருந்தா இன்னும் ஸ்ட்ராங் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறான். நான் இப்படி கேர் பண்றது உனக்கு பிடிச்சிருக்கான்னு. இவளுக்கு என்ன சொல்லனே தெரியல. அவளுடைய ஹார்ட் பீட்லாம் எகிர ஆரம்பிக்குது. என்ன என்னோட ஹார்ட் பீட்லாம் எகிர ஆரம்பிக்குது, எதுக்கா இருக்கும் அப்படின்னு ரொம்ப குழம்பு போய் நிக்கிறா. இந்த லைஃப்ல நான் உன் மேல லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ இங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். இப்படியே இவங்களுடைய கான்வெகேஷனும் முடியுது. தென் கட் பண்ணா ஸ்கூல்ல நம்ம தங்கச்சி கேம் பிளே பண்ணிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துக்கு இந்த வேவே பொண்ண வாரா. ஆக்சுவலா அந்த கிரவுண்ட்ல இவங்க 2 பேரையும் தவிர வேற யாருமே அங்க இல்லையா. அதனால இந்த வேவே என்ன பண்றான்னா அவ கையாலேயே அவ அந்த ஸ்ட்ரெயிட்னரை வச்சு காய பிடித்துட்டு இவ தான் என்ன அபியூஸ் பண்றா அப்படின்னு பயந்த மாதிரி ஆக்டிங் பண்றா. உடனே அடுத்த செகண்டே டீச்சர் கிட்ட சொல்லியாச்சு போல. அவங்க கேமரால செக் பண்ணி பார்க்குறாங்க, அதில் சவுண்டும் இல்லையா, அண்ட் பாதி வீடியோ தான் இருக்குது. அதை வச்சு முடிவு பண்ணிடுறாங்க தங்கச்சிக்காரி தான் வேவையே புள்ளி பண்ணியிருக்கான்னு. தங்கச்சிக்காரியுமே சொல்லி பார்க்குறா, நான் புள்ளி பண்ணல, அதில் ஃபுல் வீடியோவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பட் யாருமே நம்ப மாட்டுக்காங்க. ஏன்னா இந்த வேவே அந்த அளவுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. உடனே டீச்சரோ இவளை ஸ்கூலை விட்டு ஃபயர் பண்ணிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்ணே தெரியல. அம்மா அண்ணாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன நினைச்சு கவலைப்படுவாங்க. இப்போ உண்மையை எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்னு இவ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க. அந்த சமயத்துல ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வருவான். நான் உன்னை கவனிச்ச வரைக்கும் உனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டேன். அதை யூஸ் பண்ணி அந்த வேவே டெலிட் பண்ண வீடியோவை ரெக்கவர் பண்ணலாம்லா அப்படி ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் தான் தெரியும், சின்ன வயசில் என் அப்பா சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு இப்போலாம் நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, எதுக்கு, இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோக்கு என்ன சொல்லனே தெரியல. ஆகே அந்த வாட்சை போட்டு திருக்கிட்டு இருக்கான். உண்மையாக சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படி சொல்லி கேட்க இவன் மறுபடியும் அந்த வாட்சை போட்டு திருக்கிட்டு நான் உன் அப்பான்னு சொல்ல வர சேம் டைம் இவளும் நீங்க ஏன் அப்பாவை அப்படி சொல்லி கேட்டுறா. ஆமாடா நீ எப்படி கண்டுபிடிச்சா, எப்ப பார்த்தாலும் நீங்க வாட்சி திருக்கிட்டு இருக்கீங்க, முன்னாடி இப்படி தானே பண்ணுவீங்க
அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். அப்பா ஐ மிஸ் யூ அப்படின்னு பாசத்தெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்கா. பரவாயில்ல, என் பொண்ணு ஸ்மார்ட் தான், ஆனா உன் அண்ணா இருக்கான் இல்லையா, அவதான் வடி கட்டின முட்டாள் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்பா உங்க ஐடென்டிட்டியா அம்மா கிட்டயும் அண்ணா கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? மெதுவா சொல்றேம்மா, அதான் உன் அம்மாக்கு பின்னாடி நிழலா இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றேன் இல்லையா, ஸோ இந்த விஷயத்த மெதுவா சொல்றேம்மா. இருந்தாலும் நீ தான் இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இனிமே அப்பெல்லாம் நடக்க விட மாட்டேன். உன் பின்னாடி உன் அப்பா அம்மா 2 பேரும் இருக்கும், நீ துணிஞ்சு எதுனாலும் பண்ணுமா, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஹீரோ ரொம்ப மோட்டிவா என்கரேஜ் பண்ற விதமா பேச அதுல அவளுமே மோட்டிவ் ஆகிட்ட போல. அப்பா கண்டிப்பா அந்த டெலிட் பண்ண வீடியோவை நான் வந்து ரெக்கவர் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ ரெக்கவர் பண்ணதான் வந்திருக்கிறா. ஃபைனலி எப்படியோ ரெக்கவர் பண்ணிட்டா. அப்படியே கிளாஸ்க்கு வருவாள். அங்கே டீச்சரோ நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிறா, உன்னதான் அப்பவுமே ஃபயர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த எவிடன்ஸை எல்லார் ஃபோனுக்குமே அனுப்பி விட்டுறா. ஹீரோ சொல்கிறான் நான் தான் உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு. சூப்பர்ப்பா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த வேவே பார்த்தீங்கன்னா இது ஃபேக் வீடியோ, யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. பட் யாரும் இவ சொல்கிறத நம்பவே இல்லை. டீச்சரோ நீ உன்னையே ஹர்ட் பண்ணிட்டு யோயோ மேலே பழி போடுறியா, உன்னெல்லாம் பிரின்சிபல் கிட்ட கூப்பிட்டு போனாதான் கரெக்டு அப்படின்னு சொல்ல நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனையும் ஒன்றா சொல்ல 2 பேரும் ஃபர்ஸ்ட் கம்முன்னு இருங்க, நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு டீச்சரே அவளை ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவளை ஸ்கூலை விட்டு ஃபயர் பண்ணியாச்சு போல. அந்த காண்டில் நம்ம யோயோ மேலே இவ தண்ணி எடுத்து ஊத்திரா. யோயோ இந்த தடவை அவளுக்கு பயப்படவே இல்லை, எதிர்த்து தான் நிற்கிறா. முன்னாடி மாதிரி உனக்கு பயப்படுவேன்னு நினைச்சியா, அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு கெத்தா சொல்றா. இவளுக்கு நான் சம கோவருது, சண்டை போடுறா. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த டைம்ல ஹியூனியோ வந்து அவளை தள்ளி விட்டுட்டு நீ ஓகே தானே அப்படின்னு யோயோக்கு கோட்டெல்லாம் போத்தி விடுறா. சாரி அம்மா லேட்டா வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இந்த வேவி கிட்ட இந்த சின்ன வயசுல நீ நிறைய கெட்ட விஷயங்களை பண்றா, மற்றவங்களை புள்ளி பண்றது ஃப்ரேம் பண்றதுன்னு, இனிமே இந்த கெட்ட விஷயங்களை அகைன் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு இவளை போட்டு செமையா அடிக்கிறா. அப்போ அந்த டைம்ல ஹீரோ வருவானா, உடனே இவா ஹீரோ என்ன சேவ் பண்ண அப்படின்னு ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருப்பா. ஹீரோ சுத்தமாக கண்டுக்கிடவே இல்லையே. இவளை அடிச்சு உன் கையை அழுக்காக்காத, இவளை போலீஸ்ல ஒப்படைச்சலாம் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் யோயோட ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ யோயோ சொல்றா அப்பாவும் நீங்களும் இறந்த பிறகு அந்த சூ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம கம்பெனி அண்ட் சொத்து எல்லாத்தையுமே ஆக்குபேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னையும் என் அண்ணாயும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அந்த வேவை வந்து எப்போதுமே அண்ணாவை அவ கைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைப்பா அப்படின்னு எல்லா கதையும் சொல்றா. கண்டிப்பா அவ தான் நானும் அப்பா செத்ததுக்கு காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி ஹிரணி சொல்லும் போது அப்படின்னா அம்மா நம்ம அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படி யோயோ சொல்லும்போது நீ அப்பா மாதிரியே யோசிக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஃபேமிலியை கஷ்டப்படுத்தினவங்களை கண்டிப்பா போலீஸ்க்கு அனுப்பணும், நம்மளுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்வா. இந்த பக்கம் இவ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டா போல. ஆனா யோயோ மேல சம காண்டில் இருக்கா. யோயோவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ண இவங்க எல்லாருமே அவங்க சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோமே அங்கே வந்துட்டான் போல. அவன் கேட்குறான் லக்கேஜ் இவ்வளோ தானா அப்படின்னு. அதான் இவ்வளோ பெரிய வேஸ்ட் பீஸை கூப்பிட்டு வரனே, போதும் போதும் டே இனிமையாட்டும் யங் மாஸ்டர் மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு இவனை போட்டு அடிக்கிறா. சரி அடிச்சதெல்லாம் போதும் வீட்டுக்குள்ள வா அப்படின்னு ஹீரோ வந்து பொக்கெல்லாம் கொடுத்து வீட்டுக்குள்ள வெல்கம் பண்றான். இவன் என்ன என் அம்மா மேல ரொம்ப கேர் பண்ண மாதிரி இருக்கு, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து எல்லாருமே சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச ஃபுட்டை தான் ஹீரோ ஆர்டர் பண்ணியிருக்கிறான். எதுக்கு இதெல்லாம் அப்படி சொல்லி கேட்கறதுக்கு, புது வீட்டுக்கு வந்திருக்கோம், கண்டிப்பா நல்ல ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது கூயங் எதுக்கு ஓல்டு ஃபேஷன் மாதிரி பேசிட்டு இருக்கா, இதை ஓல்டு ஃபேஷன் சொல்ல மாட்டாங்க, இதை தான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, நான் மெச்சூரிட்டியா பேசுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பார்த்து இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு அப்படின்னு ஃபுட் எடுத்து வைக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது யோயோக்கு ஹாப்பியா இருக்கு, செம கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு அவ பார்த்துட்டு இருப்பா. ஆனா பக்கத்துல ஒருத்தனுக்கு வயிறு எரியுது. இவன் நம்ம அப்பா இடத்துக்கு வர ஆசைப்படணும், ஃபர்ஸ்ட் ஒயினை குடிக்க சொல்லி இவன் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு வாங்கல எல்லாரும் ஒயினை குடிப்போம் அப்படின்னு இப்போ 4 பேரும் சேர்ந்து ஒயினை குடிக்கிறாங்க. தென் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ மட்டையாவான்னு பார்த்தா யுவான் தான் மட்டையாகி கிடக்கான், சம போதையாகிட்டு போல. இப்போ ஹீரோ கிட்ட கூயாங்கு என் அப்பா உன்னை விட சம அழகு, என் அப்பா இடத்த பிடிக்கலான்னு பாத்துறாத அப்படின்னு இவன் போதையிலே வளர்றான். இவன் அப்படியே அவன் அம்மா மாதிரி லைட்டா குடிச்சதும் போதையாகிட்டான். யோயோ அவனை ஃபர்ஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போன்னு சொல்ல அவளுமே கூப்பிட்டு போயிடா. இங்க ஹீரோனிய பாத்தீங்கன்னா அவளும் சம போதை போல, நான் டான்ஸ் ஆட போறேன்னு சோஃபால நின்று கீழே குதிக்க போறாளா. ஹீரோ தான் வந்து பிடிக்கிறான். இவளுமே போதையில ஹஸ்பண்ட் நீனா அப்படின்னு ஹீரோட ஃபேஸை தொட்டு பார்த்துட்டு நீ எப்படி என்னோட ஹஸ்பண்ட் ஆவா, அவர் செத்து தான் ரொம்ப வருஷம் ஆகிட்டே, இப்போ இந்நேரத்துக்கு அடுத்த ஜெம் எடுத்து ரோட்ல நாயா சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல
நீ அவரை ரொம்பவே ஹேட் பண்றியோ? ஆமா, அவர் ரூடா கோபமா நடந்துக்கிறத ஹேட் பண்றேன். அண்ட் அவர் என்ன லவ் பண்ணவே இல்லை, அதை ஹேட் பண்றேன் அப்படின்னு ஹீரோனி புலம்பிட்டு இருப்பா. நாங்க பிசினஸ் மேரேஜ் தான் பண்ணோம், அதுல லவ்வை எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுகுறா. பட் இருந்தாலும் நான் இப்போ அவரை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அழுகவும் ஹீரோக்கும் அழுக வந்துட்டு, போன லைஃப்ல உன்னோட லவ்வை நான் புரிஞ்சுக்கிடவே இல்லை, இந்த லைஃப்ல உன் கூட இருந்து உன்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், சொல்ல போனா உன் மேல லவ்லையும் விழுந்துட்டேன் அப்படி ஹீரோ மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. ஹீரோனியும் நீ பார்க்கறதுக்கு என் புருஷன் மாதிரியே இருக்கா, சில டைம் அப்படிதான் எனக்கு தோணும். சரி எதுக்கு அழுகிறா, அழாத அப்படி சொல்லிட்டு இவ கிஸ் பண்ண வருவாளா, ஹீரோவும் கிஸ் பண்ண ரெடியா நிற்பான். ஆனா அவ அப்படியே வாங்கிறா. இதை பார்த்து ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் என்ன நினைச்சா தெரியல, ஹீரோனி என்ன காரியம் பண்ண வந்தா, வேற ஒருத்தருக்கு கிஸ் பண்ண வந்திருக்கா அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். இப்போ மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் ரெண்டு பேருமே ஒரே பெட்டில் தான் படுத்து கிடக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோனி தான் முழிக்கிறா. பக்கத்துல ஹீரோ பார்த்ததுமே எட்டி ஒரு மிதி மிதிக்கிறா பாருங்க, அவன் கீழே விழுந்துறான். இப்படிதான் உங்க ஊர்ல எழுப்பி விடுவீங்களா அப்படி ஹீரோ டென்ஷன்ல கேட்க, அப்பதான் ஹீரோ செஸ்ஸே பாக்குறா. ஃபுல்லா ஸ்கிராட்ச் மார்க்கு. போச்சு போச்சு, என் மானெல்லாம் போச்சு, நேற்று நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டோம் போல அப்படின்னு புலம்புறா. ஹீரோ சொல்றான், உன் ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் பாருன்னு. அவளும் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஒருவேளை ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மறுபடியுமே போட்டிருப்பேன் போல அப்படின்னு புலம்புறா. ஹீரோ சிரிச்சிட்டு, இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ரெஸ்பான்சிபிலிட்டியா, அதை நான் திங்க் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அவள் கொடுன்னு ஓடிடா. சொல்ல போனால் நேற்று நைட்டு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே நடக்கல போல. ஹீரோ வந்து ஹீரோனியை பெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்துருப்பான். பட் இவ ஹீரோ விட்டுருக்க மாட்டா. அவனுடைய ஆப்ஸை தொட்டு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ வேண்டான்னு விலக தான் செய்கிறான். பட் இவ விட மாட்டுக்காளே. அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டு அவனுக்கு கிஸ் பண்ண வருவாளா, ஆனா அதுக்குள்ள அவ அப்படியே வாங்கிறா. இதெல்லாம் இவளுக்கு இப்ப ஞாபகம் வரவும், ஐயோ எனக்கு தான் அசிங்கமா இருக்குதே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பா. ஹீரோ கிட்ட பேச கூட இவளுக்கு ஆக்வர்டா இருக்கு. ஹீரோவோ இந்த பால் குடி அப்படின்னு பாலை கொடுக்குறான். அப்பதான் ஹீரோனி நோட் பண்றா, யோயோவும் இவனும் வீட்டுல இல்லைன்னு. அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு சொல்லி கேட்க, வீக்கெண்ட் தானே வெளியே விளையாட போயிருப்பாங்களா இருக்கும் அப்படி ஹீரோ சொல்லும்போது, இல்லை எனக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு ஃபீல் ஆகுது அப்படி ஹீரோனி சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் இங்கே யுவானை தான் காட்டுறாங்க. ஹீரோனி கேஸ் பண்ண மாதிரி தான். அவன் பதட்டமாக ஓடி வந்து, என் தங்கச்சி எங்க அப்படி சொல்லி சென் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனும், இந்த வேவே போட்டியில் தோத்துட்டா, 50 மில்லியன் தரணும், அதனால உன் தங்கச்சியை பிடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே தங்கச்சிக்காரி தான் காட்டுறாங்க. அவகிட்ட 2 தடிமாடு பசங்க நின்று ஃபோட்டோ எடுத்து இந்த சென்னுக்கு அனுப்புகிறாங்க. இவனுமே இவன் கிட்ட தங்கச்சியோட போட்டோ காட்டி, உன் தங்கச்சி வேணும்னா இந்த கேம்ல வின் பண்ணு, சப்போஸ் நீ தோத்துட்டான்னு வச்சுக்கோவேன் 50 மில்லியன் தரணும் அப்படின்னு சொல்றான். நம்ம இவனுக்குமே என்ன பண்ணுன்னு தெரியல, தங்கச்சியை சேவ் பண்ணும், அதனால இந்த கேமுக்கு ஒத்துக்கிறான். பில்லியர்ட்ஸ் கேம் தான். இப்போ கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதுல தோத்துறான். இந்த சென் தான் வின் பண்றான். இங்க வேவிக்லாம் செம ஹாப்பி. ஆக்சுவலி இவ தான் இந்த மாதிரி பிளானை போட்டு கொடுத்துருப்பா. இந்த மாதிரி பண்ணா இவன் கிட்ட இருந்து 50 மில்லியனை கறக்கலாம் அப்படின்னு. இப்போ 50 மில்லியனுக்கான கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து இதுல சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவனுமே சைன் போட போறான். ஆனா அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோனியும் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. டே தம்பி, இந்த லாலிபப்பை வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு சென் கிட்ட, முன்னாடி அடி வாங்கினதெல்லாம் பத்தாது போல அப்படின்னு பேசிட்டு இருப்பாளா. இந்த சமயத்துல இவனும் ஹீரோ கிட்ட, குயங் தங்கச்சி ஆபத்துல இருக்கா, அவளை சேவ் பண்ண போ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த லாலிபப்பை இவன் கிட்ட கொடுத்து, என்ன பாரு இதை நான் நக்கிட்டேன், நீ நக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா யோயோவை தான் காப்பாற்ற போறான். இங்க ஹீரோனி, இந்த கேமை நான் ப்ளே பண்றேன், சப்போஸ் நான் வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன், என்னோட ஆட்களை நான் கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேங்கிறான். ஹீரோனி ப்ளே பண்றா, சூப்பராகவே விளையாடுறா. கடைசியில் ஹீரோனி தான் வின் பண்ணியிருக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ வந்து, பிரின்சஸ் 3 செகண்ட் கண்ணு முடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தடிமாடு பசங்களை நல்லா அடிச்சு வெளுத்து எடுக்கிறான். இப்போ அடிச்சு முடிச்ச பிறகு யோயோ கிட்ட, சாரிமா அப்பா லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்க ஒருத்தன் சென்னுக்கு கால் பண்ணிடலான்னு ஃபோன் எடுக்க வருவானா. ஹீரோ அதை பார்த்தா அவனை போட்டு சாமியாக அடிச்சு விட்டுட்டு யோயோவை சேவ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோனிக்கு அப்போ தான் தெரியுது தன்னோட பொண்ணையும் புள்ளி பண்ணியிருக்காங்கன்னு. உடனே ஹீரோனி அவனை அடிக்க கிளம்ப, நானும் வரேன் அப்படின்னு யுவனும் ஹீரோவும் அடிக்க கிளம்புறாங்க. இப்போ 3 பேரும் அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்க, இங்கே யோயோவோ நீங்கள் அடிங்க நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு அவ டோரை சாத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவனை அடிச்சு முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஹீரோக்கு செம கோவம் இருக்கு போல. அதனால அவனை போட்டு இன்னுமே அடிக்கிறான், நல்லா குத்துறான்.
வாயிலே பணத்தை வச்சுட்டு இந்த பணம் தானே உனக்கு வேணும், நான் இதை தாரேன், ஆனால் அதில் தீய வைக்க போகிறேன் அப்படின்னு பற்ற வைக்க போக ஹீரோனி வந்து தடுக்கிறா. அப்போ தான் கொஞ்சம் அவன் காம்டன் ஆகுறான். இங்கே வேவே இருக்கா இல்லையா, இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. அதை இந்த சென்னுமே பார்த்துட்டான். உடனே அவளை போட்டு அடிக்கிறான். எல்லாத்துக்கானும் நீ தாண்டி, நீ கொடுத்த ஐடியாவால தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு அவளை போட்டு வசமாக அடிச்சிட்டு இருக்கான். கெட்டவங்களுக்கு கடவுளே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, நம்ம போகலாம் அப்படின்னா அங்கேருந்து இவங்க வெளியே வருவாங்களா. அப்போ யுவானுமே சாரி தங்கச்சி, உன்னை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். இதுக்கு போய் எதுக்கு சாரி கேட்குறா, ஃப்ரீயாக விடு அப்படின்னு ஹீரோனி சொன்னால் கூட அவன் மனசு கேட்க மாட்டுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். பையன் முன்னே விட திருந்திட்டான் போல, பொறுப்பாக பேசுகிறானே அப்படின்னு இவங்க 2 பேருக்கும் பெருமையாக இருக்குது. டே அண்ணா, உனக்கு அழுகிறதுலாம் செட் ஆகல, அழாத, அதான் ஹீரோ வந்து என்னை காப்பாத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாம் பிரின்சஸ், உனக்கு எதுலையும் அடிபடலா, கையை காட்டு, அப்பா செக் பண்ணுறேன் அப்படின்னு வாயை விட, எது அப்பாவா அப்படின்னு இவங்க 2 பேருக்குமே சமஷாக்கு. வசமாக மாட்டிக்கிட்டானா, அதனால உண்மையை சொல்லிடுறான். ஒய்ஃப், நான் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோனி அவனை கெட்டி போட்டு விசாரிக்கிறா. இங்கே யோயோவும் யுவானுமே, அம்மா அப்பாவை அடிச்சே கொண்டுருவாங்களோ, இல்லை அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, சரி நம்ம போகலாம், அவங்க பேசிட்டோம் அப்படின்னு இவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிறாங்க. உள்ள ஹீரோனியும், ஆமாம் தோற எப்போ டைம் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வரதுக்கு கொஞ்சம் முன்னாடின்னு சொல்ல, அப்போ எதுக்காக உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சா, கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதனால தான் மறைச்சேன் அப்படி ஹீரோ சொல்லும்போது, தோற அப்படி என்னத்தை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க, நம்ம கார் ஆக்சிடென்ட்டை பற்றி தான், நம்ம கார் ஆக்சிடென்ட்டுக்கும் அந்த ஷூக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹீரோ கலெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்ல, சரி முன்னாடி நான் கோஆப்ரேஷன் பண்ண வந்தப்போ என்கிட்ட ரூடான இருந்து கெத்து காமிச்சால, அது எதுக்கு, அது முன்னாடி நீ தான் என்னை கொலை பண்ண பார்த்தியோன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படி சொல்லும்போது, ஏன் மேலே டவுட் பட்டியா அப்படின்னு ஹீரோனிக்கு கோவம் தான் வருது. ஒய்ஃப் அதெல்லாம் முன்னாடி, இப்போல்லாம் அப்படி கிடையாது, கோவம்லாம் படாத அப்படி ஹீரோ சொல்லும்போது, சரி இப்போ என்ன கோல் வச்சிருக்கா, உன்னை கரெக்ட் பண்ணுறது தான் என்னோட கோல், முன்னாடி புரிஞ்சுக்கிடவே இல்லை உன்னை பற்றி, எனக்கு எதிராக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறியோன்னு நினச்சேன், ஆனால் இந்த லைஃப்பில் உன் கூட இருந்து உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ஒரு சான்ஸ் தருவியா, உன்னை நல்லா பத்திரமா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு அவனோட லவ்வை சொல்லி அவளை கிஸ் பண்ண, அவளுமே ரிட்டன் கிஸ் பண்ணுறா. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவ ஹீரோட லவ்வை ஏற்றுக்கிட்டா. மறுபடியும் கப்பல்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா, அதனால எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் தான், கிச்சன் கூட பார்க்க மாட்டேக்காங்க, அங்கே வச்சு ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை யோயோவும் இவனுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. முன்னாடிலாம் இப்படி கிரிஞ்சியாக இருக்க மாட்டாங்கல்ல, ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் குடும்பமாக பிக்னிக் மாதிரி வெளியே போகிறாங்க. 4 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு கடையில் இவங்க 2 பேருமே லவ்லி டவ்லியாக இருக்க, இன்னொரு கடையில் அண்ணா தங்கச்சி எப்போதும் எப்படி இருப்பாங்க, எளியும் புனையுமா சண்டை போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களுமே ஸ்நாக்ஸ்க்காக செல்லமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் 4 பேருமே உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க, அந்த சூக்கிட்ட இருந்து நம்ம கம்பெனி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த சூ இருக்காங்க இல்லையா, அவங்க பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பெயிலில் வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. நல்லா திட்டுறாங்க வேவியை போட்டு, உன்னால் ஒரு காரியம் கூட உருப்படியாக பண்ண முடியல அப்படின்னு நல்லா திட்டுறாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்க தெரியல, கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேருமே, நான் இன்னைக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கிறேன், அதனால எனக்கு தான் 2 ஃப்ளவர் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ அந்த பூவை எல்லாத்தையும் நம்ம ஹீரோனி மேலேயே போடுறான். பார்க்கவே ரொமான்டிக்காக இருக்குமா, அதனால 2 பேருமே கண்ணி மேய்க்காம பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் 2 பேருமே நார்மல் ஆகுறாங்க. இப்போ நார்மல் ஆகிட்டு, சரி 2 பேருமே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கோம், அதனால 2 பேருக்குமே ஆளுக்கு ஒவ்வொரு பூ அப்படின்னு சொல்லி அவங்க நேமுக்கு நேரம் ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோவோ வேவேர்காலா பெயிலில் வெளியே வந்துட்டா. ஸோ கண்டிப்பாக ஏதாட்டும் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிளானை முறியடிக்கிற மாதிரி நம்மளும் ஒரு பிளானை பக்காவாக போடுவோம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் அப்படியே கட் பண்ணால் நம்ம யுவனும் யோயோவும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை ஹீரோயின்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வேவைக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அந்த ஷூ அவளை எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அடுத்து அந்த ஷூ வந்து பெரிய பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சூவை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னோட பொண்ணை ஹீரோட பொண்ணா, அதாவது ஹீரோக்கு தப்பான முறையில் பிறந்த பொண்ணுன்னு சொல்லி அந்த கம்பெனியை தனக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆள்கிட்ட. அப்புறம் அந்த டீஹா அண்ட் கூயங் அவங்கள பற்றியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோனுமே ஏதாட்ட எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. பட் எந்த எவிடன்ஸுமே கிடைக்க மாட்டேக்கு. அப்போ ஹீரோவோ காஃபி கொடி அப்படின்னு காஃபிலாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். நான் எவ்வளோ தேடி பார்த்துட்டு தெரியுமா,
தெரியுமா, கார் ஆக்சிடென்ட் பற்றின எவிடன்ஸ் கிடைக்க மாட்டுக்கு அப்படி சொல்லி புலம்புறா. இப்போ தூங்குற டைம் அப்படின்னு ஹிரணி அலைக்க தூக்கிக்கிடுறான். நாளைக்கு நான் என்னுடைய 2 ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு தானே, நாளைக்கு வேலையை நாளைக்கு பாரு, இன்னைக்கு என் கூட தூங்குவா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். தென் ஹிரணியை தூங்க வச்சுட்டு இவனுமே லேப்டாப்பில் சூ பற்றின எவிடன்ஸ் தான் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ மறுநாள் ஆகுதா. மறுநாள் ஹிரணி அவளுடைய 2 ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போயிருக்கா. 2 பேருமே முன்னாடி ஜி குரூப்பில் தான் ஒர்க் பார்த்தவங்க. ஹிரணிக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவரை தான் மீட் பண்ணுறா. இவர் நேம் வந்து லீ. இவர் இப்போவுமே ஜி குரூப்பில் தான் ஒர்க் பார்க்குறாங்க. சூ பற்றின விஷயங்கள்லாம் நம்ம ஹிரணி கேட்பாளா, அவருமே எல்லா விஷயங்களும் சொல்லிடுறாரு. தென் இவர்கிட்ட பேசிட்டு இன்னொரு ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறா. அவங்க நேம் வந்து வெண்ணு. ஹீரோ கம்பெனியில் முன்னாடி டேரக்டராக ஒர்க் பண்ணவங்க. முன்னாடி தான் டேரக்டராக ஒர்க் பண்ணாங்க. இப்போ அந்த ஜி குரூப்பில் ஒர்க் பண்ணல. பட் சூ பற்றின எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல். அந்த சூ இருக்காங்க இல்லையா, கம்பெனியோடைய பப்ளிக் ஃபண்டெல்லாம் எடுத்திருக்காங்களாமா. அந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம ஹிரணிக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்தாங்க, இந்த ஃபுட் எங்கள் மேடத்துக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்களும் சாப்பிடுங்க அப்படி சொல்லி ஃபுட்டை கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த ஃபுட்டு நம்ம ஹிரணிக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டாமா. இது நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட்டுல. ஒருவேளை நான் தான் ரீபன் ஆகி வந்துட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ. கண்டுபிடிச்சிட்டு போட்டோம். வெண் ரொம்ப நல்ல பொண்ணு தான், என் மேலெல்லாம் ரொம்ப அக்கறையாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அங்கே ஹீரோ ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு இருக்கான் போல. அப்படியே அவனை சைட் அடிச்சுட்டு அங்கேருந்து போவா. அவள் போனதும் ஹீரோ எந்திக்கிறான். அவன் தூங்கவே இல்லை போல. ஹிரணி போறதே பார்த்துட்டு இருப்பான். அப்படியே நைட் ஆகுதா. நைட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முன்னாடியும் இதே மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஹிரணி ஒரு ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறா. முன்னாடி ஹிரணி ஹீரோக்காக ஆசையா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டு கூப்பிட்டுருப்பா. ஆனா அவன் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பான். பட் இந்த தடவை அப்படி இக்னோர் பண்ணவே இல்லை. ஹிரணி கூட சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்றான். முன்னை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டான்னு ஹிரணிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இவங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கி. கார் ஓட்டியிருப்பாங்க இல்லையா, ஆக்சிடென்ட் பண்ணும்போது கார் ஓட்டியிருப்பாங்க இல்லையா ஒரு டிரைவரு, அவங்க செத்து போயிட்டாங்களாம். ஆனால் அவங்களுடைய பையன் மட்டும் உயிரோடு இருக்கான் போல். கேம்பிளிங் வச்சு நடத்திட்டு வரானா. ஸோ அதை ஹிரணிக்கிட்ட சொல்லும்போது, சரி அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவானை பார்க்குறாளா. பார்த்த பையன் ரொம்ப பிஸியாக கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். டேய் பக்கி, நாங்களாம் சின்சியராக வேலை பார்த்தா நீ கேமாக விளையாடுறா, வா அம்மாவுக்கு துணைக்க அப்படின்னு மண்டையில் ஒரு போட்டு அந்த டிரைவருடைய பையனை தான் பார்க்க கூப்பிட்டு போறா. ஒரு வழியா அந்த பையனை பார்த்தாச்சு போல. இப்போ அவன் கிட்ட தான் தனியா உட்காந்து பேசுறாங்க. அவனுடைய நேம் வந்து ஜா. 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா செய்யக்கூடாத ஒரு தப்பை அந்த சூக்காக பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த சூ அப்பாவே கொண்டுட்டா. அவளை ரிவெஞ்ச் இருக்குன்னு உனக்கு ஆசை இல்லையா? ஆசைதான். என் அப்பா அது எல்லாமே எனக்காக தான் பண்ணாங்க. எனக்கு சின்ன வயசுல உடம்பு சரியில்லை, மெடிக்கல் செலவுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுச்சு. அதனால தான் அந்த மாதிரி வேலையை சூக்காக பண்ணாங்க. ஆனால் கடைசியில் சூ எங்கள் அப்பாவே கொண்டுட்டா. அவங்கள பழி வாங்கணும்னு எனக்கு ஆசை தான். பட் அவங்க இங்கே இருக்காங்க, நான் இங்கே தான் இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு ஹிரணி கேட்குறா. என்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவன் கொடுக்குறான். சரி ஓகே அப்படின்னா அவங்களுமே கிளம்புறாங்க. அப்போ யுவன் கேட்குறான், அம்மா இந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் வன்முறையை தானே கையாளுவீங்க, இப்போ சாதுவா பேசியே சாதிச்சிட்டீங்க. சில டைம் இப்படி தான் இருக்கணும்டா, எல்லாம் உன் அப்பா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்போ ஜாமே வந்து வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலுமே கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு இவங்களுமே வீட்டுக்கு வந்து அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்குறாங்க. அதில் வாய்ஸ் ரெக்கார்டர் மட்டும் தான் இருக்குது. அந்த சூவோட வாய்ஸ் ரெக்கார்டர் மட்டும் தான். 2 பேருமே கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிடு அப்படின்னு மட்டும் தான் இருக்குது. இதை கேட்டோன்னே இவனும், என் பேரண்ட்ஸை கொலை பண்ண பாவிகளுக்கு தான் திங்குறதுக்கும் தங்குறதுக்கும் இடம் கொடுத்தனா, என்ன நினச்சி எனக்கு தான் கேவலமாக இருக்குது அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கா. இந்த எவிடன்ஸை போலீஸில் ஒப்படைச்சு அந்த சூவை அரெஸ்ட் பண்ண சொல்வோம் அப்படி யோயோ சொல்லும்போது, இந்த ஆடியோ வச்சுலாம் ஒன்றுமே கிழிக்க முடியாது, அவளை அரெஸ்ட் பண்ணலாம் முடியாது, அவ ஈஸியா தப்பிச்சிருவா, அவ வாயிலிருந்தே எல்லா உண்மையும் வர வைக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்போ ஃபோனுக்கும் மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அதுல வேவே தான் ஹீரோட போகணும்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோனியும், அப்போ வேவே உனக்கு தப்பான முறையில பிறந்த பொண்ணா, சூக்கு உனக்கு முன்னாடி அஃபர் போச்சா அப்படின்னு ஹீரோனி கண்டுபிடியா கொஸ்டினா கேட்குறா. இங்க யோயோவும் இவனுமே, ஏன்பா இப்படி அம்மாக்கு சீட் பண்ணீங்க அப்படின்னு அவங்க 2 பேருமே ஒரு கரையிலேருந்து கொஸ்டினா கேட்குறாங்க. அடிங்க கம்முன்னு இருங்க, அந்த சூ நடிப்பறிக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியலையா, பின்ன எதுக்கு அவ சொல்றதெல்லாம் நம்புறீங்க அப்படி ஹீரோ கேட்கும்போது, நாங்கள் நம்பலாம் செய்யல, சும்மா காமெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம 4 பேரும் சேர்ந்து டிடெக்டிவ் மூளையை யூஸ் பண்ணி அந்த சூவை தோற்கடிச்சு நம்ம கம்பெனி ப்ராப்பர்ட்டி அது எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு இப்போ 4 பேரும் சேர்ந்து சூக்கு எதிரான எவிடன்ஸை தான் கலெக்ட் பண்ணுறாங்க. கட் பண்ண அந்த சூ இருக்காங்க இல்லையா, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வேவே வந்து எனக்கும் ஹீரோக்கும் பிறந்த பொண்ணு தான், முன்னாடி ஹீரோ இதை மறைக்க சொன்னாங்க அப்படின்னு இவ பொய்யா சொல்ல, ஆனால் ரிப்போர்ட்டர்ஸோ எவிடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபேக்கான டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டுறா. இப்படி ஒரு பக்கம் இவ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பொய்யா சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனையும் யுவானுமே தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூவோட வீட்டுக்கு தான். அங்கே தான் வேவையே மறைச்சு வச்சிருக்காங்க போல, அதனால வேவையே கிட்னாப் பண்ணதான் வந்திருக்காங்க இவங்க 2 பேருமே. அப்போ வேவையோட வாய்ஸ் கேட்குது, நான் தான் இந்த உலகத்திலேயே பணக்கார பொண்ணு அப்படின்னு கத்துற மாதிரி வாய்ஸ் கேட்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் அவள் பைத்தியமாகவே ஆகிட்ட போல. இந்த சவுண்டு இவங்களுக்குமே கேட்குதா, உடனே இவங்களுமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த சைடு அப்பாவும் பொண்ணையும் தான் காட்டுறாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிற பிளேஸ்க்கு வெளியே தான் நிற்காங்க. கரெக்டான டைம் வரும்போது உள்ளே போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு தான் ஹீரோட பொண்ணு, அதனால இந்த கம்பெனியை நான் தான் லீட் பண்ண போகிறேன், நான் தான் இந்த கம்பெனியோடைய அடுத்த சேர்மன் அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக ஹீரோவும் யோயோவும் வந்து உன்னாலலாம் சேர்மனாக ஆக முடியாது, உனக்கு இன்னைக்கு எண்டு கார்டு போட போகிறோம் அப்படின்னு இவ கம்பெனியில் ஃபினான்ஷியல் ஃப்ராட்லாம் பண்ணியிருப்ப போல் அந்த எவிடன்ஸு, அதுக்கப்புறம் பப்ளிக் ஃபண்டெல்லாம் எடுத்துருப்பா இல்லையா அந்த எவிடன்ஸ்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் ஃபேக்கு, வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது எவிடன்ஸ் தானே அப்படின்னு முன்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒன்று சொன்னேன் இல்லையா, அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. லீயும் வெண்ணும் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பொம்பளை ஃபினான்ஷியல் ஃப்ராடெல்லாம் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் ஃபண்டெல்லாம் எடுத்திருக்காங்க, எங்ககிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்மன் ஆக்க எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு லீ சொல்லும்போது மற்ற போர்டு மெம்பர்ஸுமே எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்க பப்ளிக் ஃபண்டே யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜெயிலில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நல்லா திட்ட. என்ன பாருங்க, என் பொண்ணு தான் ஹீரோட பொண்ணு, ஸோ நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலுமே இந்த கம்பெனி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனையும் யுவானுமே வந்துடுறாங்க. வேவையை கூப்பிட்டு, வேவே ஒன்றும் ஹீரோட பொண்ணு கிடையாது, எங்ககிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டுறா. அதில் கிளியராகவே போட்டிருக்கு இவங்க 2 பேருமே அப்பா பொண்ணு கிடையாதுன்னு. அது எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோ செத்து போயிட்டாரு, உனக்கு எப்படி அவருடைய டிஎன்ஏ கிடைச்சிருக்கும், சும்மா பொய்யா நடிக்காத, இது ஃபேக் தானே அப்படின்னு இவ கொஞ்சம் ஓவராகவே வாயை விடுறா. ஹீரோனிக்கெலாம் கோவம் வந்துட்டு பலான்னு கன்னத்தில் ஒரு அறையை போட்டுட்டு, உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ அவருடைய அசிஸ்டண்ட் தானே, அவர் முன்னாடி அவருடைய பிளேட்டையே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போனாங்க லேப்ல, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லை, நல்ல வேலை முன்னாடி அவர் ஸ்டோர் பண்ணி வச்சதால இப்போ அது எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவருடைய கம்பெனியெல்லாம் ஆட்டி போட்டதானே இப்படி ஒரு சதி வெளியே பண்ணா, இனிமே இந்த கம்பெனிலலாம் உனக்கு இடமே கிடையாது, அவ்வளோதான், உன்னை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இல்லை இந்த கம்பெனி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இந்த சவுண்டு கேட்ட உடனே வேவையோ, அம்மா என்ன அடிக்காதம்மா என்ன அடிக்காத அப்படின்னு அவள் பயப்படுறா. தென் கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோட சொத்து கம்பெனி வீடெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு பித்து பிடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே ரிப்போர்ட்டர்ஸும் மற்ற மெம்பர்ஸும், இவங்க இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அடுத்தவங்க சொத்தை ஆட்டி போட பார்த்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறாங்க. இவளுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இந்த கம்பெனிக்கு இவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிட்டு அதனால இவளை கம்பெனி விட்டு வெளியே விரட்டி விட்டுறாங்க. எப்பா நம்ம கம்பெனி நமக்கே சொந்தமாகிட்டு அப்படின்னு இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. இவனோ, அம்மா அவங்க இன்னும் கார் ஆக்சிடென்ட் கேஸில் மாட்டவே இல்லையே, சரி மாட்ட வச்சிடலாம், அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி மாட்ட வைப்போம், கண்டிப்பாக நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த சூ இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க இந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போகலான்னு பிளான் போட்டுட்டாங்க. ஆனால் கூடவே பொண்ணை கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தா பொண்ணை கூப்பிட்டு போகாமல் இங்கே விட்டுறாங்க. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இல்லையா, எங்கே கூப்பிட்டு போனாலும் யூஸ்ஃபுல் கிடையாது, அதனால இங்கே தனியாக கடந்து சாகட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. இப்போ ஃபோனில் அப்ராடுக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிரு அப்படின்னு யார்கிட்டயோ ஃபோனில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க எந்த மாதிரி அம்மானே தெரியல, இப்படி சீப்பாக நடந்துட்டு போகிறாங்க. ஃபோனில் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஜாய் கிட்ட தான். அவ உடனே இந்த விஷயத்த ஹீரோனிக்கிட்ட சொல்ல, அப்படியா அவள் தப்பிக்கலான்னு பார்க்குறாளா, சரி உனக்கு நடிக்க தெரியுமா, கொஞ்சம் வரும், சரி நம்ம ஒரு ஆக்டிங் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ஏதோ ஒரு பிளானை போடுறாங்க. அப்படியே நைட் ஆகுதா, நைட் இந்த சூ தப்பிக்கலான்னு இந்த ஜாக்கிட்ட வந்து நிறைய பணத்தை கொடுக்குறா. அவனுமே ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே யாருமே இருந்த மாதிரி இல்லை, நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா.
கப்பல் வேற கொஞ்சம் லேட் ஆகுமா, அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், வெளியே இருந்தால் கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்னு டைமை கடத்துறான். அப்போ ஹீரோயினி வாராங்க. ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன் அப்படின்னு ஹீரோயினி சூக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. உனக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சிச்சு? அப்போ நீங்கள் 2 பேரும் கூட்டாளியா அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்படியா, அப்போ உனக்கு இன்னுமே நிறைய காசு தரேன், இவளை கெட்டி போடு அப்படின்னு சொல்ல அவனுமே டக்குன்னு கெட்டி போடுறான். பாவம், தனியாக வந்து மாட்டிக்கிட்டியே, இன்னைக்கு நீ என் கையாலே சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். அவன் கொஞ்சம் சீக்கிரமாகவே என்ட்ரி கொடுத்துட்டான் போல. உடனே ஹீரோனியும் ஜாக்கிட்ட கண்ணை காட்ட ஜாமே ஹீரோனி கழுத்தில் கத்திய வச்சு நீ கிட்டக்க வந்தானா இவளை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அடுத்த செகண்டே ஹீரோவையும் பிடிச்சு கெட்டி போட்டாச்சு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினியோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த சூ இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க வாயாலேயே உண்மையை வர வைக்கணும் அப்படி ஒரு பிளானை தான் போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ சூ கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சூமே ஒரு கட்டத்துல உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தான் முன்னாடி ஒரு கப்புள்ஸை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னேன், அது வேற யாருமே இல்ல, என்னோட பாஸோட ஒய்ஃபை தான், மறுபடியும் இன்னொரு கப்புள்ஸை கொல்ல போறேன், என் வழியில வந்தா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லும்போது உன்னோட பாஸோட ஒய்ஃபும் கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேர்த்தையும் கொன்னுட்டோன்னு உனக்கு கில்ட்டியே இல்லையா? அட போட பைத்தியக்காரா, நான் பெத்த பொண்ணே நான் அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன்னா இதுல இவங்க நினைச்சு வேற நான் கில்ட்டி ஆகணுமா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சப்போஸ் அவங்க 2 பேருமே பேயா வந்து உன்னை பழி வாங்கினாங்கன்னா என்ன பண்ணுவ? எப்படி வந்தாலுமே நான் பயப்பட மாட்டேன், மறுபடியும் அவங்க 2 பேர்த்தையும் கொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. முன்னாடி டீஹா அண்ட் கூயாங் பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பா இல்லையா, அதை தான் விசாரிச்சு சொல்லியிருக்காங்க. அக்கப்பக்கம் விசாரிச்சு பார்த்ததுல அவங்களுடைய பிஹேவியர் மட்டும் முன்னை விட இப்போ ரொம்பவே டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆகிருக்காமா அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே இவங்களுமே ஓரளவு கேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே கொஞ்சம் மெச்சூரிட்டியா தானே பேசுவாங்க, அதை வச்சு கேஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் உடம்புலயே நம்மளுடைய பாஸோட ஒய்ஃபோட சோலு தான் வந்திருக்குன்னு கரெக்டா கேஸ் பண்ணிடுறாங்க. பரவாயில்லையே, கரெக்டா கேஸ் பண்ணிட்டியே அப்படி ஹீரோனி சொல்லும் போது இந்த தடவை நீங்க என் கையால தான் சாக போறீங்க அப்படின்னு இவ ஜாக்கிட்ட கத்திய வாங்கி ஹீரோனிய குத்த வர கரெக்டா ஹீரோ இடையில வந்து நின்னுறான். கத்தி குத்தி ஹீரோ மேலேயே பட்டுருது. ஒய்ஃப், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மட்டும் தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறான். ஹீரோனிக்கு ஆழ்ந்த கண்ணீர் வந்துருது. டே, உன்னோட நடிப்பு வேற லெவல்டா, எனக்கே கண்ணீர் வந்துட்டு பாரு அப்படின்னு காமெடியா பேசுறா. அப்பதான் தெரியுது ஹீரோக்கு கத்தி குத்தியே படல, அதாவது அது டம்மி கத்தி போல. அப்பதான் தெரியுது இவங்க 3 பேருமே டீம் அப் பண்ணிருக்காங்கன்னு. நீங்க 3 பேரும் ஒரே கூட்டாளியா? ஆமா அப்படின்னு சொல்லி அவளை கெட்டி போட்டு விசாரிக்கிறாங்க. ஆல்ரெடி 2 கொலைய பண்ணதை ஒத்துக்கிட்டா இல்லையா, 3வதா ஜாவோட அப்பாவும் கொன்னு இருப்பா, அதை ஒத்துக்க வைக்கிறதுக்காக என் அப்பாவை நீ தானே கொன்னா அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஆமா, உன் அப்பாவை நான் தான் கொன்னேன், அவர் ஒரே காசுன்னு என்கிட்ட வந்து நச்சரிச்சுட்டு இருந்தாரு, அதனால நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அது எல்லாமே எனக்காக தான் பண்ணார் தெரியுமா, அவருக்கு காசு மேலெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு சின்ன வயசுல உடம்பு சரியில்லை, அதனால தான் அவங்க காசை பரட்ட உன் கூட சேர்ந்து அந்த 2 ஆக்சிடென்ட்டையும் பண்ணாங்க. ஆனா நீ அவருக்கே துரோகம் பண்ணிட்டாளா, கடைசியில் அவரையும் கொன்னுட்டா, நான் அவருக்காக உன்னை ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டே, நான் வேணா இதை விட நிறைய காசு தாரேன்டா, என்ன கொன்னு இவங்க 2 பேரையும் கொல்லு அப்படின்னு இவ காசு காட்டி மயக்கலான்னு பாக்குறா. ஆனா அவன் காசுக்கெல்லாம் மயங்கின மாதிரிலாம் தெரியல. ஹீரோனே சொல்றா, அவனா உன்னால காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது, அவன் அவங்க அப்பா மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கான், சோ நீ கம்முனி இருந்துரு அப்படின்னு சொல்லும்போது அங்க போலீஸும் வந்துருது. உடனே சுவா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடாங்க. ஆக்சுவலி ஹீரோ தான் இங்க வரதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கான், அதனால தான் கரெக்டா போலீஸும் வந்திருக்காங்க. இப்போ சூ பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க போல. தான் வாயாலேயே ஒத்துக்கிட்டா இல்லையா 3 கொலையை நான் தான் பண்ணேன்னு, அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட கொடுத்துறாங்க. அது போக கம்பெனில பப்ளிக் ஃபண்டெல்லாம் எடுத்திருப்பா இல்லையா, அந்த எவிடன்ஸும் கொடுத்து சூவோட சாப்டரை முடிச்சிடாங்க. சூவோட சாப்டர் முடிஞ்சு நாளையிலிருந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃபை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. கட் பண்ணால் நம்ம யோயா இருக்கா இல்லையா, அவளுக்கு கம்பெனி பொறுப்பை கொடுத்தாச்சு. அப்போ அண்ணாக்கு அப்படி சொல்லி கேட்பாலாம், அவன் இந்த கம்பெனி மேலெலாம் ஆசைப்பட மாட்டாமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தங்கச்சி, நான் இந்த கம்பெனி மேலெலாம் ஆசைப்பட மாட்டேன், எனக்கு ஆக்டர் ஆகுறது தான் கனவு, ஸோ நான் என் கனவு நோக்கி ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் தங்கச்சியுமே கம்பெனிக்கு வந்து இனிமேல் நான் தான் ஆக்டிங் டைரக்டராக இருக்க போகிறேன் அப்படின்னு அவளுடைய பதவியை ஏற்றுக்கிறா. அண்ட் இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து ஐலாண்டில் தான் பண்ண போகிறாங்களாமா. ஸோ ஹீரோனிக்கு அந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாமே தெரியும்.
முன்னாடிலேருந்து இந்த ப்ராஜெக்ட்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. அதனால் நம்ம ஹீரோனியை கம்பெனிலேருந்து அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காக ஐலாண்டுக்கு அனுப்ப போகிறாங்களாம். ஸோ இந்த விஷயத்த யோயோ வந்து கம்பெனியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்கிறா. இங்கே அண்ணாவை தான் காட்டுறாங்க. அவங்க ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு ஆக்டிங்கே தெரியாது. பட் என்னோட முயற்சியை நான் போடுவேன் அப்படின்னு அவங்க ஆடிஷனை அட்டன் பண்ண போகிறாரு. கட் பண்ணால் நம்ம ஹீரோனி ஐலாண்டுக்கு போகிறா இல்லையா, அதனால் ஹீரோவுமே நானுமே வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். நோ நீ இருந்து இந்த சின்ன கம்பெனியை பார்த்துக்கோ அப்படிங்கிறா. ஆகா நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறான். சரி வந்து தொலை அப்படின்னு ஒத்துக்கிறா. அப்புறம் ஒய்ஃப் நம்ம ஸ்கூலில் கேம்பஸ் ரொமான்ஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்ல, சரி அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்து 2 பேரும் ஒரே ரொமான்ஸ் தான் பண்ணுறாங்க. 2 பேருமே ரொம்ப ஜாலியாக ஸ்கூல் ஃபுல்லாகவே சுற்றி செமையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக கிஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிருக்கான். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அது வந்து நீ எனக்காக முன்னாடி ஒரு சாங் பாடினாலா, அதே சாங் தான் நான் உனக்காக பாடியிருக்கிறேன் அப்படின்னு சாங் ஆன் பண்ணி விட்டுட்டு அவன் ப்ரொப்போஸ் பண்ணுறான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ப்ரொப்போஸ் பண்ணுறான். ரோஸ் பூவை முதுகில் வச்சு அழகாக சூப்பராகவே ப்ரொப்போஸ் பண்ணுறானா. இதை பார்த்தோன்னே ஹீரோனிக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படியே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நம்ம கடைசி வரைக்கும் சேர்ந்துருப்போம். ஆனா பரவாயில்ல, இந்த ஓல்டுமேன்குள்ளேயும் ஒரு ரொமான்டிக்கான பர்சன் இருக்கானே அப்படின்னு ஹீரோனி ஹாப்பியா சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் போகுமா, அதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே விஷ் கேட்டுக்கிறாங்க. எப்போதும் நானும் என் ஒய்ஃபு என் குழந்தைங்க இப்படியே சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும் அப்படின்னு விஷ் கேட்டுக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா முடிவுக்கு வந்துட்டு பட் கொஞ்சம் சீன் நமக்கு காட்டுறாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் 4 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த சீனை காட்டுறாங்க. யோயோக்கு கம்பெனி பொறுப்பு கொடுத்ததால ஃபுல்லாகவே கம்பெனி பக்கம் தான். அண்ட் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொமான்ஸ் தான். இவங்க 2 பேருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஃபுல்லாகவே ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல். அடுத்த அண்ணா அவங்க ஆக்டர் ஆகிட்டாங்க போல். வீட்டுக்கு இப்போ தான் வராங்க. மறுபடியும் 2 பேரும் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா, சரி ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு இப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி அப்படி தனியாக வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அப்போ ஹீரோ வாரான். என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை சடனாக இந்த வாழ்க்கை அப்படியே இல்லாமல் போய் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்க, என்ன பாரு நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், உன்னை தேடி வந்து லவ் பண்ணுவேன் அப்படின்னு ரொமான்டிக்காக பேசி ரொமான்ஸ் பண்ண போகலாம் அப்படின்னு ஹீரோனியை கூப்பிட்டு போயிடான். ஸோ இதோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பாய்.